கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 2 சாமுவேல் 15 வசனம் 14, 30. அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரை நோக்கி, எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வர பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். அப்படியே இருக்கட்டும். இதில் ஒரு விரல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு யாத்ராகமத்துக்கு வாங்க. 34 யாத்ராகமம் ஒரு இன்ட்ரோடக்ஷனோடு கூட நம்ம தொடருவோம். 34 அதில் 11. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை கைக்கொள். எமோரியனையும் கானானியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன். துரத்தி விடுகிற தேவன். இதைத்தான் நம்ம ஒரு 3 வாரத்துக்கு மேலே 3 வாரம் நினைக்கிறேன் 3 வாரமும் நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். தொடர் செய்தியாக தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். தேவன் யாரு? துரத்தி விடுகிற தேவன். என்னைய கூட்டி சேர்க்கிறாரு, என் எதிரியை துரத்தி விடுகிறாரு. கடையாந்தரங்கள்லேருந்து என்னை கூட்டி சேர்த்தார். ஆனால் கண்ணுக்கே தெரியாதபடி எதிரியை துரத்தி விடுறாரு. யாருக்கு இதை செய்கிறாருன்னா உடன்படிக்கைக்குள்ளே வந்தவங்களுக்கு. அதெல்லாம் நம்ம தியானிச்சிட்டோம். அவருடைய உடன்படிக்கைக்குள், இரத்த உடன்படிக்கை, பிளட் கவனன்ட், இதுக்குள்ள வந்தவர்களுக்கு தேவன் கொடுக்கிற வாக்கு, அவர் செய்கிற செயல். அதில் முதல் காரியம் துரத்தி விடுகிறார். யாரை துரத்துகிறார் அப்படின்னா அதில் ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. ஸோ துரத்தி விடுகிறார், யாரை துரத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம சில நாட்களாக நம்ம தியானிக்கிறோம். ஒன்று, யாரை துரத்துகிறான்னு பார்த்தோம். தடுப்பதை துரத்துகிறார். எனக்குரிய சுதந்திரத்தை எது தடுத்து கொண்டு இருக்குதோ அதை கர்த்தர் என்ன செய்கிறாரு? துரத்தி விடுகிறார். நமக்குரிய வாக்கை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு எது அங்கு நின்று தடுத்து கொண்டிருக்கோ அதை தேவன் நம்முடைய எல்லையிலிருந்து துரத்தி விடுகிறார். அப்புறம் போன வாரம் தியானிச்ச அசிரியன் பயமுறுத்துவதை துரத்துகிறார். பயமுறுத்துகிற வல்லமை, தடுக்கிற வல்லமையை துரத்துகிறார், பயமுறுத்துகிற வல்லமையை துரத்துகிறார். ஸோ இந்த மெசேஜ் ஆண்டவர் நம்மளோடு பேச ஆரம்பித்த நாளிலிருந்து உங்களில் அநேகருக்குள்ள தேவன் செய்த கிரியைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களிலிருந்து வந்த சாட்சிகளுக்காக நான் கர்த்தரை மனதார துதிக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு செய்த காரியம், நிறையா பேர் சாட்சியை நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. ஸோ இந்த பிளட் கவனன்ட், அது போக எனக்குரிய சுதந்திரத்தை எதிரி பிடிச்சு வச்சிருக்கிறதுலேருந்து எனக்கு ஆண்டவர் எங்களை மீட்டு தருகிற இந்த விஷயத்தில் நிறைய பேர் இதில் சாட்சியை பகிர்ந்து கொண்டீங்க. நீண்ட நாட்களாக கடப்புல கடந்து எங்களை மறந்த அந்த காரியத்தை ஆண்டவர் தன் ஜனங்களோடு பேசி, உறவினர்களோடு பேசி, எங்களுக்குரியதை எங்கள் கரத்தில் கிடைக்கும்படி கர்த்தர் கிரியை செய்தார் என்கிற வந்த சாட்சிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதோட நிற்க போகிறதில்ல. இன்னும் நிறைய சாட்சியை நீங்கள் பார்ப்பீங்க, கேட்பீங்க, நானும் கேட்பேன். அல்லேலூயா. உங்களுடைய அந்த எல்லையில் இருக்கிற, உங்களுடைய சுதந்திரத்தை கைப்பற்றி இருக்கிற, உங்களுடைய வாக்கை சுதந்திரிக்க விடாதபடி தடுத்து கொண்டிருக்கிற அந்த வல்லமை துரத்தப்படுகிறது. பட்டாயிற்று. செய்தி அதுக்கப்புறம் கிடையாது. அதாவது அந்த ரிசல்ட் அதுக்கப்புறம் கிடையாது. நீங்கள் உள்ள வாங்கும் போதே இருதயத்தில் எப்படி நீங்கள் அதை விசுவாசித்து அதை ரிசீவ் பண்ணி அதை கன்ஃபஸ் பண்ணி அதை எப்படி நீங்கள் ஜெபிச்சு வெளியே போகிறீங்களோ அதுக்கு தக்கபடி அந்த டைம்லையே அந்த விடுதலையை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. விடுதலை ரிசல்ட்டுங்கிறது அந்த டைமில், வசனத்தை பொறுத்தவரையில் அந்த டைம்லையே நமக்கு விடுதலை கொடுக்கும். அதனால் தடுக்கிற வல்லமை துரத்தப்படும், பயமுறுத்துகிற வல்லமை துரத்தப்படும். அடுத்து 3ஆவதாக நம்ம இப்போ கவனிச்சோம். இப்போ வாங்க 2 சாமுவேல் 15க்கு இப்போ வாங்க. முதல்ல வாசித்த வசனத்தை மறுபடியும் வாசி.
அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி, எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். கவனிங்க, அடுத்து ஒரு வல்லமை, துரத்துகிற வல்லமை. இது என்ன வல்லமை? துரத்துகிற வல்லமை. முதல்ல என்ன பார்த்தோம்? தடுக்கிற வல்லமை. தடுக்கிற, நமக்குரியதை தடுக்கிற வல்லமை பார்த்தோம். அதை ஆண்டவர் துரத்தினாரு. அடுத்து என்ன பார்த்தோம்? பயமுறுத்துகிற வல்லமை. நம்மளை பயமுறுத்துற சில வல்லமை, அதை தேவன் என்ன செய்கிறார்? துரத்துகிறார். இப்போ இங்க கவனிக்கிறோம், வசனம் சொல்லுது, கவனிங்க. தாவீது இங்க துரத்தப்படுகிறார். தாவீத ஒரு வல்லமை என்ன செய்து துரத்துது. அவருடைய ஸ்தானத்திலிருந்து, கர்த்தர் அவரை வச்சிருக்கிற அந்த இடத்திலிருந்து இங்கே ஒரு வல்லமை. நீங்க அப்சலோம் அப்படிங்கிறத விட அதுக்கு பின்னால் ஒரு வல்லமை இருக்கு, அதுக்கு பின்னால் ஒரு ஸ்பிரிட் இருக்கு. அதுதான் தாவீது என்ன செய்து துரத்திக்கிட்டு இருக்கு. அதான் இங்க வாசித்தோம். கவனிங்க, தாவீது எருசலேமில் தண்டத்தில் இருந்த ஊழியக்காரனுக்கு சொல்றான், எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை நம்மேல் பொல்லாப்பை நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாத தீவிரமாய், கவனிங்க, நல்லா கவனிங்க, தீவிரமாய் உயிருக்கு தப்பி துரத்தப்படுகிறார் தாவீது. அப்சலோம் துரத்துறாங்கிறத விட ஒரு வல்லமை தாவீதை துரத்துது. இல்லைன்னா இவன் சாதாரண எவனுக்கும் பயப்படாதவன். பயம் அப்படின்னா கிலோ என்ன விலைன்னு கேட்கிறவன் தாவீது. அவன் நிழல்லே அந்த பயம் கிடையாது. ஏன்னா ஒண்டியா ஒத்தைக்கு ஒத்தையா பேல பள்ளத்தாக்கல அந்த ராட்சதனை கதையை முடிச்ச தாவீது. ஆனா இப்போ அந்த தாவீத கர்த்தர் அவனை 30 ஆண்டுகள் கழித்து, அவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டு 14 ஆண்டுகள் கழித்து அவனை கொண்டு வந்து சீட்டில் உட்கார வச்சிருக்காரு. அவன் நாட்களில் ராஜ்யபாரம் ஸ்திரப்படுது. போன வாரம் பார்த்தோம், அவன் சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகர். இந்த அளவுக்கு ராஜ்யபாரம் அது ஸ்திரப்பட்டது. ஆனா இப்படிப்பட்ட தாவீது, அவனிடத்துல போர் வீரர்கள்லாம் பயங்கரமான போர், யோவா போன்ற பயங்கரமான போர் வீரர்கள்லாம் உண்டு. இன்னும் சிலர்லாம் சிங்கமுகம் போன்றவர்கள்லாம் அவன்கிட்ட உண்டுன்னு பைபிள்ல இருக்கு. சிங்கமுகம் அவன்கிட்ட கூட இருக்கிறவங்க, தாவீதோடு கூட இருக்கிறாங்க பாருங்க, போர் சேவகர், தளபதிகள், கேப்டன், இவங்கெல்லாம் அவங்க ஃபேஸ் கட்டு, அவங்க ஃபேஸ் எப்படி இருக்கும்னா சிங்கமுகம். 4ஆம் இருக்கு, சிங்கமுகம் போன்று. அவனுங்களை பார்த்தாலே சிங்கத்தை பார்த்த மாதிரி இருக்குமா. அப்படியே இந்த காது இருக்கு பாருங்க, காதுல எல்லாம் அப்படி ரோமம் வளர்ந்து இப்படி இருக்குமா. காதுல ரோமம் வளர்ந்து அப்படி பார்த்தாலே சிங்கம் மாதிரி இருப்பான். காட்டுக்குள்ளேயே இருந்து 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 சிங்கம் மாறும். இவ்வளவு வலிமை உள்ள ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆர்மியை வச்சிருக்கிற டேவிட் இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, துரத்தப்படுகிறார். தீவிரமா போவோம், வாங்க ஓடி போவோம் அப்படின்னு துரத்தப்படுகிறார். இந்த சூழ்நிலைக்குள்ள நீங்க போய் பார்த்தீங்கன்னா தாவீது இருதயத்துல எவ்வளவு பயங்கரமான ஒரு பயம் ஆட்கொண்டிருக்கு பாருங்க. எவ்வளவு பயங்கரமான ஒரு பயம் அவனுக்குள்ள இருக்கு பாருங்க. தன்னுடைய இடத்தை விட்டு, தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு, தனக்குரிய ஸ்தானத்தை விட்டு வேக வேகமா புறப்பட்டு போறான். வேக வேகமா புறப்பட்டு போறான். கால்நடையா போனான் இருக்கு, வெறுங்காலோட போனான் இருக்கு, முக்காடு போட்டு போனான் இருக்கு, அழுது கொண்டே போனான் இருக்கு. அப்போ இங்கு தாவீது துரத்தப்படுகிறான். இங்கு ஒரு வல்லமை தாவீதை துரத்துகிறது. இது என்ன வல்லமை அப்படின்னா, கவனிங்க, உங்கள் ஸ்தானத்தில் இருந்து உங்களை துரத்துகிற வல்லமை. உங்களுக்குரிய ஸ்தானம், உங்களுக்குரிய பொசிஷன். இந்த ஸ்தானம் எப்படி வந்துச்சு? இந்த ஸ்தானம் யார் கொடுத்தது? அங்கிருந்து வந்தது, அவர் கொடுத்த ஸ்தானம். இந்த ஸ்தானத்திலிருந்து ஒரு வல்லமை துரத்துது, ஒரு வல்லமை துரத்துது. நீங்க துரத்தப்படுகிறீர்கள், நீங்க துரத்தப்படுகிறீங்க. இப்ப ஆண்டவர் இதை எப்படி டீல் பண்ணாருன்னு சொல்றேன். கொஞ்சம் உங்க வாழ்க்கையில லேசா யோசிச்சுக்கிட்டே நீங்க செய்தியை கவனிக்கணும். நீங்க இருந்த ஸ்தானத்திலிருந்து உங்களை அச்சுறுத்தி, பயமுறுத்தி, அது உங்க வேலை செய்கிற ஸ்தலமா இருக்கலாம்,
இப்போ ஒரு சகோதரி கொஞ்சம் முந்தி ஜோம் பண்ண வந்தாங்க, பேசிட்டு ஜோம் பண்ணாங்க. இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு எக்ஸாம் எழுதி கலெக்டரேட்டில் ஒரு வேலை கிடச்சிருக்கு. அந்த வேலையில் உட்காந்து இப்போ புதுசாக 1 வருஷம் ஆகுது அந்த மகள் வேலைக்கு சேர்ந்து. 1 வருஷம் ஆகுது வேலை பார்க்குறாப்புல கலெக்டரேட்டில், வெளியூரில் ஒரு கலெக்டரேட்டில். அப்போ அங்கே சுற்றி இருக்கிறவர் எல்லாரும் அவளை நெருக்கடி கொடுக்குறாங்க. ஏன்னா புதுசாக வந்தவளை அவளுக்கு பயங்கர ஒர்க்லோட ஜாஸ்தியாக கொடுத்து, அவளுக்கு ரொம்ப மன உளைச்சலை கொடுத்து, அவளுக்கு ரொம்ப மோசமாக அவளை டீல் பண்ணி பேசி அவளை ரொம்ப வெறுக்க வச்சு. இப்போ அவன் மனநிலைமை எப்படின்னா, பேசாமல் எதுக்கு விட்டுட்டு வந்துடும், அந்த அளவுக்கு அவன் மனநிலைமை என்ன செய்து மாறுது. அந்த அளவுக்கு உள்ள அவளுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது. இதுதான் நம்மை துரத்துகிற வல்லமை. தேவன் நமக்கு கொடுத்தது, நமக்கு தீர்மானித்தது. இது இவன் தான் இந்த இடத்துல உட்காரணும், இவனை இந்த இடத்துல இவனைத்தான் உட்கார வைக்கணும்னு அவர் தீர்மானிச்சு உட்கார வச்ச இடத்துல ஒரு வல்லமை வந்து உங்களை துரத்த வருது, உங்களை பயமுறுத்த வருது. விட்டுருவோமா, இந்த வீட்டை விட்டுட்டு போயிடுவோமா, இந்த தொழிலை விட்டுட்டு அப்படி எங்கேயா போயிடுவோமா, இந்த ஊரை விட்டுட்டு எங்கிட்டாவது போயிடுவோமா, எங்கிட்டாவது கண்ணுக்கு தெரியாது ஊரில் போய் பொழைச்சிருவோமா, எதுக்கு இந்த பாடு, தாங்க முடியலை. அப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் அந்த திங்கிங் வந்துட்டு போதும் உங்களுக்கு, அந்த யோசனை வந்துட்டு போதும். விட்டுருவோம், வீட்டை விட்டுருவோம், ஊரை விட்டுருவோம், தொழிலை விட்டுருவோம், எல்லாத்தையும் விட்டுருவோம், எங்கேயாவது போயிடுவோம். யாரது யாரதுன்னு கேட்டேன். எங்கேயாவது போயிடுவோம், பேசாம அங்கேயே போயிடுவோம் அப்படின்னு நீங்க. ஆனா வரும்போது என்ன சொல்லி வந்தீங்க? கர்த்தர் தான் என்ன அனுப்புனாரு, கர்த்தர் தான் இந்த இடத்த கொடுத்தாரு, கர்த்தர் தான் எங்களுக்கு கொடுத்த. வரும்போது அந்த உறுதியோட வந்தீங்க. இப்போ போயிடலாம். காரணம் என்ன? ஏதோ ஒரு வல்லமை. நீங்க முதல்ல சொன்னதுதான் உண்மை. கர்த்தர் கொடுத்து தான் வந்தீங்க. ஆண்டவர் இல்லைன்னா இத்தனை வருஷம் இங்க உங்களால தாக்கு பிடிக்க முடியாது. அவர் சொல்லிதான் நீங்க இருந்தீங்க. ஆனா ஏதோ ஒரு வல்லமை, ஏதோ ஒரு பயமுறுத்துற வல்லமை உங்களை துரத்துது. அது உங்க வேலை ஸ்தலத்துல மனிதர்களா இருக்கலாம், உங்க சரீரத்தில் இருக்கிற தாங்க முடியாத பலவீனமா இருக்கலாம், உங்க குடும்பத்தில் இருக்கிற சில குழப்பமான சூழ்நிலையா இருக்கலாம், பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சரிவா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்களை பயமுறுத்தி கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற ஸ்தானத்திலிருந்து உங்களை துரத்தும்படி இப்போ தீவிரமா செயல்படுகிறது. இருக்கீங்களா அப்படிப்பட்டவங்க யாரும்? அந்த மாதிரி யோசனை போய்கிட்டு இருக்கா? ஆண்டவர் இன்னைக்கு இந்த ராத்திரியில் அதை டீல் பண்ணுவாராக. கர்த்தர் அதை டீல் பண்ணுவோம், உங்களை துரத்தும்படி. இப்போ அதுக்கு முதல்ல கவனிங்க, தாவீதுக்கு இந்த ஸ்தானம் எப்படிங்க வந்துச்சு? ஸ்தானங்கிறது 2 விதத்தில் வரும். நல்லா கவனிங்க, ஸ்தானங்கிறது 2 விதத்தில் வரும். ஒன்று பிறப்பினால் ஸ்தானம் வரும். அன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேலர்களுக்கு, யூதர்களுடைய கல்ச்சர்ல முதல் பிறந்த மகனுக்கு ஒரு ஸ்தானம் கொடுக்கப்படும். அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு பிளேஸ் கொடுக்கப்படும். முதல் பிறந்த தலைப்பிள்ளை, சிரேஷ்ட புத்திரன், அவனுக்கு ஒரு ஸ்தானம். இந்த ஸ்தானம் எப்படி வருதுன்னா பிறப்பினால் வருகிற ஸ்தானம். இந்த லிஸ்ட்ல தாவீது கிடையாது. தாவீதுக்கு இந்த ஸ்தானம் பிறப்பினால் வரல. யோசேப்பு இந்த லிஸ்ட்ல கிடையாது. நீங்களும் நானும் இந்த லிஸ்ட்லயே கிடையாது. பிறப்பினால நமக்கு என்ன வரல? நிமிர்ந்து பாருங்க. இப்போ உங்க முன்னாள் பிரசங்கம் பண்றேன். என்ன, நான் பிறந்த லட்சணத்துல வந்திருக்கேன்? பிறக்கும் போது ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் அப்படி நாமளே பாடக்கூடிய சூழ்நிலை பிறந்துட்டு பிறப்பினால இங்க வந்தேன்னு நான் சொல்ல முடியுமா? அல்லது நீங்க தான் சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? பிறப்பினால நாளைக்கு இருக்கிற யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம கிடையாது. அப்ப தாவீது இந்த இடத்துக்கு, இந்த ஸ்தானத்துக்கு வந்தது பிறப்பினால் அல்ல, அபிஷேகத்தினால் வந்தது. 2 விதத்துல ஸ்தானம் கிடைக்கும். ஒன்னு பிறப்பினால் வருகிற ஸ்தானம், இன்னொன்று அபிஷேகத்தினால் வருகிற ஸ்தானம். இந்த பிறப்பினால் வருகிற ஸ்தானம் திருடப்படும். ஏசாவுக்குள்ள திருடனால ஒருத்தன் திருடப்படும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவன் கையை விட்டு கை மாறிடும். ஆனா அபிஷேகத்தினால் வருகிற ஸ்தானம் தலைமுறை தலைமுறையாய் நிலைச்சிருக்கும். பறிக்க முடியாது, எடுக்க முடியாது. இப்ப தாவீது இந்த ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காருன்னா, அந்த தாவீது பிறப்பினால் வந்து சிங்காசனத்துல உட்காரல. நீங்க இருக்கிற இந்த வீடு, நீங்க பண்ற இந்த தொழில், நீ செய்யற இந்த ஊழியம், உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சபை பிறப்பினால் அல்ல, தேவனுடைய அபிஷேகத்தினால். நீங்க
அனுபவிக்கிற, நீங்க இருக்கிற, உங்க கையில இருக்கிற அனைத்தும் தேவன் உங்க மேல வச்ச அபிஷேகத்தினால் வந்தது. போய் பார்த்து சொல்லுங்க, தேவன் ஏன் மேல வச்ச அபிஷேகத்தினால் வந்த வீடு, அபிஷேகத்தினால் வந்த வெஹிக்கிள், அபிஷேகத்தினால் வந்த பிள்ளைங்க, அபிஷேகத்தினால் வந்த ஆசீர்வாதம். எங்க அப்பா கொடுத்தது எனக்குரிய சொத்து. சீக்கிரம் போயிடும், பார்த்துக்கோ, சீக்கிரம் போயிடும். அது கேரண்டியே கிடையாது. சொல்லுங்க, பிறப்பினால் அல்ல, அபிஷேகத்தினால் அமர்ந்திருக்கிறேன். எனக்கு இருக்கிற அனைத்தும் பிறப்பினால் அல்ல, அபிஷேகத்தினால். எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த அபிஷேகத்தை ஒரு நாள் நைட்ல நான் ரொம்ப சோறு விட்டு இருந்தேன். ரொம்ப நான் சொல்ல முடியாத சோர்வு எனக்கு. நான் சொன்னேன்ல, உங்கள்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கேன்ல, உங்களை விட நான் 100 மடங்கு சோர்வுக்குள்ள ஆளாகிறேன் பலமுறை. ஆனா வெளியில ஒரு துளி கூட, அப்படியே காட்டுல வேட்டையாடுற சிங்கம் மாதிரி தான் பார்க்கறது தெரியும். ஆனா வெளியில தெரியாது. ஆனா உங்களை விட பயங்கரமா சோர்வுல இருப்பேன். சில சமயம் சூழ்நிலை காரணமாக, பிரஷர் காரணமாக அடுத்த வேலையை செய்ய முடியாத அளவுக்கு நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமான பயங்கர சோர்வா அப்படியே கிடப்பேன். அப்போ ஒரு நாள் இந்த பாட்டை தான் இந்த வாரம் முழுவதும் பாடிக்கிட்டே நான் ஆராதனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். இம்மட்டும் கிருபை தந்த தேவா, இனிமேலும் கிருபை தாரும். இம்மட்டும் கிருபை தந்த தேவா, இனிமேலும் கிருபை தாரும். மறுபடி இம்மட்டும் கிருபை தந்த தேவா, இனிமேலும் கிருபை தாரும். சோதிக்கப்பட்ட தூய தேவா, சோதனையில் பலன் தாரும். சோதிக்கப்பட்ட தூய தேவா, சோதனையில் பலன் தாரும். துன்பங்கள் தொல்லை சூழ்கையிலே இன்ப ஒளியை எனில் வீசியே இருள் நீக்குமே. துன்பங்கள் தொல்லை சூழ்கையிலே இன்ப ஒளியை எனில் வீசியே இருள் நீக்குமே. இம்மட்டும் கிருபை தந்த தேவா, இனிமேலும் கிருபை தாரும். இம்மட்டும் கிருபை தந்த தேவா. ஆராய்ச்சிட்டு இருக்கும்போது பலமுறை வாசிருக்கேன், பலமுறை தியானிச்சிருக்கிறேன். பளிச்சுன்னு ஒரு வசனத்தை ஆண்டவர் காமிச்சு கொடுத்தாரு. நீ இப்போ சோர்வில் இருக்கலாம், சரிதான். ஆனால் அந்த சோர்வுல இருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வர்றதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கிறேன். அவ்வளோ சீக்கிரம் உன்னை நான் விட்டுற மாட்டேன். எல்லாருக்கும் நீ ஊழியம் செஞ்சா உனக்கு நான் தான் ஊழியம் செய்வேன். நான் இப்படி தான் ஜெபிப்பேன். உங்கள் ஜனத்துக்கு நான் ஊழியம் செய்யணுமா, எனக்கு நீங்கள் ஊழியம் செய்யும். இப்படி தான் நான் கிளைம் பண்ணுவேன். உங்கள் இப்படி தான் சீரியஸாக நான் இப்படி தான் கிளைம் பண்ணுவேன். உங்கள் ஜனத்துக்கு நான் ஊழியம் செய்யணும்னா ஒழுங்காக எனக்கு ஊழியம் செய்யுங்க அப்படின்னு. அப்போது அந்த 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 இரவு ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா என் கண்ணில் பளிச்சுன்னு ஆண்டவர் சங்கீதம் 20 திருப்ப வச்சார். 20 திருப்ப வச்சு ஒரு வசனத்தை மட்டும் அப்படியே எனக்கு அதை ஹைலைட் பண்ணி காட்டினார். 20 சங்கீதம் 20 6ஆம் வசனத்தை பாருங்க. எல்லாரும் எடுங்க. சங்கீதம் 20:6 எடுத்துட்டீங்களா? டிவியை பார்த்துக்கலாம், பைபிளை வாசிங்க பார்க்கலாம் எல்லாரும். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிற. நான் ரட்சிக்கப்பட்டது அது முதல் அனுபவம் வேற. ஆனால் டெய்லி நம்ம சோர்ந்து இருக்கிற நேரங்கள் எல்லாம் நம்மளை தூக்கி விடுகிறாருன்னா அது எதை வச்சு உடனே இறங்குறாருன்னா, நான் அபிஷேகம் பண்ணினவர் என்ன சொல்லப்படுது? கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார். அபிஷேகத்தினால உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய பெனிஃபிட் உண்டு. என்ன தெரியுமா? உன்னை சோர்வுற்றவே இருக்க விட மாட்டாரு. வித்தின்
24 hours உன்னை மறுபடியும் ரட்சிப்பாரு. உன்னை 27/9/1998 ரட்சித்தது அது ஒரு முறை. ஆனா பல முறை அது கிருபையினால ரட்சித்தாரு, அது இரக்கத்தினால ரட்சித்தாரு, பாவத்திலிருந்து ரட்சித்தாரு. ஆனா இந்த ரட்சிப்பு அனுதினமும் அன்றாட சூழ்நிலையில இந்த ரட்சிப்பு நமக்கு வரும். எதனாலனா அபிஷேகத்தினால. நான் யோசித்து பார்த்தேன், இதே கண்டிஷன்ல அம்பானி இருந்தானா அவனுக்கு அம்போ தான் இல்லையா? அவனுக்கு யார் இருக்கு? அவனுக்கு என்ன இருக்குது? அப்போ நமக்கு காசு இல்லாம நம்மளை உயிர்ப்பிக்கிறாருன்னா, எந்த செலவு இல்லாம உயிர்ப்பிக்கிறாருன்னா எதை வச்சுனா அவர் வச்ச அபிஷேகத்தினால நம்மளை ரட்சிக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார். அந்த அபிஷேகம் உள்ள இருக்கா? அந்த அபிஷேகத்துக்காகவே என்ன செய்வாருன்னா உடனே 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 வந்து 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 இந்த அபிஷேகம் எவ்வளவு வேல்யூவானது பாருங்க. ஏங்க, நிறைய இடத்துல நம்ம கால் சிக்காம இருந்தது காரணம் இந்த அபிஷேகம். நிறைய இடத்துல நம்ம தோற்று போகாம இருந்தது காரணம் இந்த அபிஷேகம். என்னை விட பலசாலி என்று தோற்று போனது காரணம் இந்த அபிஷேகம். ஓட வேண்டிய நான் நிக்கிறதுக்கு காரணம் அபிஷேகம். இந்த அபிஷேகத்தினால தான் உங்களை ரட்சிக்கிறாராம். பாதி பேருக்கு புரியாது. அந்தந்த சொந்த அனுபவம் வந்து அவங்களுக்கு தான் அது என்ன செய்யும் புரியும். அந்த பாதையில போனவனா கொஞ்சம் பேருக்கு புரியும். மற்றவங்க செய்தியை கவனிங்க. இப்ப கவனிங்க, இப்ப தாவீதுக்கு இந்த பொசிஷன் எப்படி வந்துச்சு? ஈசாய் கொடுக்கல, அவனுடைய உடன்பிறப்புகள் எலியா கொடுக்கல, எவனுமே கொடுக்கல. கர்த்தரின் அபிஷேகத்தால் வந்த ஸ்தானம். இப்போ இந்த அபிஷேகத்தினால் வந்த ஸ்தானத்தை, பிறப்பினால் வராம அபிஷேகத்தினால் வந்த ஸ்தானம், இந்த ஸ்தானத்திலிருந்து சத்துரு துரத்துறான்னா எதுக்கு துரத்துறான்னா 3 நோக்கத்துக்காக சத்துரு துரத்துறான். 1, தேவ திட்டத்தை ஓ மூலம் நிறைவேற்ற விடாதபடி துரத்துறான். 2, தேவ ஜனங்கள் ஓ மூலம் ஆசீர்வதிக்கப்படாதபடி துரத்துறான். 3, அடுத்த சந்ததியை நீ எழுப்ப கூடாதபடி துரத்துறான். இந்த அபிஷேகம் 3 நோக்கத்துக்காக தான் உங்களை வந்திருக்கு. உன் மூலம் தேவ திட்டம் நிறைவேறணும். வாலிப பிள்ளை, தம்பி, தங்கச்சி கவனி. உங்க மூலம் ஏதோ ஒரு காட்ஸ் பிளான் ஒண்ணு செய்யப்பட வேண்டியது இருக்குது. அதை தடுக்க பிசாசு ஒன்ன கத்தர் வச்ச ஸ்தானத்திலிருந்து துரத்த பார்க்கிறான். உனக்கு கீழே அபிஷேகத்தினால் ஆசீர்வதிக்கப்படும்படி தேவன் ஒரு கூட்டத்தை கொடுத்திருப்பாரு. அந்த கூட்டம் ஆசீர்வதிக்கப்படக்கூடாதபடி பிசாசு உன்னை துரத்துறான். அடுத்த சந்ததியை நீ எழுப்பணுங்கிறது தேவன் உனக்கு கொடுத்த அபிஷேகத்தின் ஒரு பகுதி. அதையும் நிறைவேறக்கூடாதபடி பிசாசு துரத்துறான். இப்ப தேவன் எப்படி டீல் பண்றாரு அப்படின்னா சொல்லுங்க, துரத்தும் வல்லமையை தொங்க விடுவார். துரத்தும் வல்லமையை தொங்க விடுவார். தடுக்கும் வல்லமையை துரத்துவார். பயமுறுத்துற வல்லமையும் விரட்டுவார். ஆனா உன்னை துரத்துது பாரு ஒரு வல்லமை, துரத்தும் வல்லமைய துரத்து நினைக்கானா இந்த மேனேஜர். ஒண்ணு மணந்தோம்னா அவன் தப்பிச்சான். அவன் சரியாய் இவ தேவ பிள்ளை இவன் மேல கை போடக்கூடாதுன்னு அவன் அந்தவர்கள் சரியானா தப்பிச்சாங்க. உன துரத்தி ஆகணும்னு நினைச்சாங்க. கசாப்பு கடை எப்படி பாச கர்த்தர் செய்வாரு? பெத்த பிள்ளையவே செஞ்சுட்டாரு, பெத்த பிள்ளையவே செஞ்சுட்டாரு. மத்தவன் ஏமாத்துறான். எங்க செஞ்சாரு? அதுலயே பாருங்க, சாமுவேல் 18:9. தாவீதின் சேவகருக்கு எதிர்பட்டான் அப்சலோம். கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். துரத்தும் வல்லமையை நான் இதை இவ்வளவு சோகத்தை நான் எதிர்பார்க்கல உங்ககிட்ட. துரத்தும் வல்லமையை தொங்க விடுவா. உன்னை வீட்டை விட்டு துரத்தும் வல்லமையை கர்த்தர் தொங்க விடுவா. உன்னை ஊழியத்தை விட்டு துரத்தும் வல்லமையை கர்த்தர் தொங்க விடுவா. தேவன் கொடுத்த அந்த உயர்வு இருக்கு பாரு, அந்த அலுவலகத்தின் வேலை இருக்கு பாரு, அந்த ஸ்தானம் இருக்கு பாரு, அதுல உன்னை துரத்தும் வல்லமைய கர்த்தர் தொங்க விடுவா.
பிளான் பண்றாங்களா? கவலையே படாதீங்க, அவனுக்கு தான் அவன் பிளான் பண்றான். தொங்க விடுகிற தேவன். அப்ப துரத்தும் வல்லமை எப்படி டீல் பண்றாரு? பெத்த மகன் கடைசியில் அவனுக்கு கழுத கூட அவனுக்கு உதவல. அந்த கழுத கூட அவனை விட்டு போது பாருங்களேன். இதான் கதிங்க. அவனுக்கு நிலைமை பாருங்க. அவனுக்கு கழுத கூட அவன் பேச்ச கேட்காது கடைசியில். இன்னைக்கு எல்லா பேரும் அவனுக்கு உங்களுக்கு விரோதமா கூடுற விஷயத்துல அவனுக்கு எல்லா பேரும் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கலாம். உங்க ஆபீஸ்ல எல்லா பெரிய பெரிய ஆட்கள்லாம் அவனுக்கு அகிதோப்பேல் போன்றவர்கள் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கலாம். ஆனா புரிஞ்சுக்கோங்க, இறுதி நாள்ல ஒரு நாள்ல அந்த பலவானுக்கு, அந்த அப்சலோமுக்கு, அந்த அண்டர் கிரவுண்ட் வேலை பார்த்தவனுக்கு கழுத கூட அவனுக்கு உதவி செய்யாத ஒரு நாள் வரும். அது கூட விலகி போயிருச்சு, தொங்க விட்டாரு. இந்த ராத்திரி நேரத்தில் யாரோ சிலருக்கு இந்த பிரச்சனையில நீங்க போய்கிட்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒருவருக்கு, யாரோ சிலருக்கு உங்களை துரத்துவதற்கு ஒரு கூட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு வினாடி கண்ணை மூடுங்க, எல்லாரும் ஒரு வினாடி கண்ணை மூடுங்க. நீர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறீர். நீர் அபிஷேகம் கத்த தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார். உங்க அபிஷேகத்தினால் வந்த வீடு, உங்க அபிஷேகத்தினால் வந்த பிள்ளைங்க, உங்க அபிஷேகத்தினால் வந்த ஊழியம், உங்க அபிஷேகத்தினால் வந்த ஆசீர்வாதம், உங்க அபிஷேகத்தினால் எனக்கு கிடைத்தது. இதிலிருந்து ஆண்டவரை பொறாமைப்பட்ட கூட்டம் என்னை துரத்தும்படி வருது. என் குடும்பத்தை துரத்துது, என் ஊழியத்தை துரத்துது, என்ன ஊழியத்திலிருந்து துரத்துது, என்ன என் எல்லையிலிருந்து துரத்துது. பாதிப்புக்குள்ளான பிள்ளைங்க வைராக்கியமா ஜெபம் பண்ணுங்க. இந்த பாதையில போற பிள்ளைங்க ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்ன துரத்துகிற வல்லமைய நீங்க டீல் பண்ணுங்க ஆண்டவரே. நீங்க சொல்ல வேண்டாம் தொங்க விடுங்கன்னு சொல்ல வேண்டாம். நீங்க சொல்ல வேண்டியது, நீங்க டீல் பண்ணுங்கப்பா. என்ன துரத்துறாங்கப்பா, என்னை துரத்துகிற வல்லமைய நீங்க டீல் பண்ணுங்க. ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க, ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. இந்த ராத்திரியிலேயே இந்த ராத்திரி நேரத்திலேயே காலை விடியும் முன்பு, அல்லேலூயா அல்லேலூயா. போன வாரம் தியானிச்சோம்ல, விடியற் காலத்திலே அசீரியன், விடியற் காலத்திலே அசீரியன் செத்த முகம் போல திரும்பி போனான் அல்லவா? விடியும் பொழுது துரத்துகிற வல்லமை தொங்க விடப்படுவதாக, உங்களை துரத்தும் வல்லமை துரத்தப்படுவதாக. In Jesus' name. சத்துருவான சாத்தான் என்னை நித்தம் நெருக்கி ஏயிலே, சத்துருவான சாத்தான் என்னை நித்தம் நெருக்கி ஏயிலே, கர்த்தர் ஜெயம் பெற்றிடவே சத்தியாவி வல்லமையை என்னில் ஊற்றுமே. கர்த்தர் ஜெயம் பெற்றிடவே சத்தியாவி வல்லமையை என்னில் ஊற்றுமே. இம்மட்டும் கிருபை தந்த தேவா, இனிமேலும் கிருபை மட்டும் கிருபை தந்த தேவா, இனிமேலும் கிருபை தாரும். ஆண்டவர் இந்த ராத்திரியில டீல் பண்ணுவாராக. உன் இருதயத்தை கலங்க வைக்குப்பாரு. உன்னை ஜெபிக்கவே விடாதபடி அந்த கஷ்டம், அந்த 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 மனிதருடைய பயமுறுத்தல் உன்னை கலங்க வைக்குப்பாரு. குடும்பத்தை விசாரிக்க விடாதபடி, கொஞ்ச நேரம் கூட உன்னை சமாதானம் இர விடாதபடி அந்த வல்லம் உன்னை துரத்திக்கிட்டே இருக்கு பாரு. பயந்து பயந்து ஓடிக்கிட்டே இருக்கு பாரு. கர்த்தர் டீல் பண்ணுவாராக இந்த ராத்திரியில. தேவன் அபிஷேகம் பண்ணின இந்த ஜனத்தை, தேவன் தெரிந்து கொண்ட இந்த பிள்ளைகளை, இந்த சபை மக்களை, வந்தவர்களோ வராதவர்களோ, இந்த சபைக்குட்பட்ட அத்தனை பிள்ளைகளையும் துரத்துகிற வல்லமைய தேவன் டீல் பண்ணுவாராக இந்த ராத்திரியில. ஹல்லேலூயா. ஆண்டவர் தாவீதுக்கு செயல்பட்ட மாதிரி உங்களுக்காக செயல்படுகிறார். நான் நிறைய கேள்விப்பட்டேன். இந்த போன வாரம் முந்தின வாரத்தில் அந்த ராச்சாமன் ஜெபம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த வார்த்தை, அந்த அபிஷேகத்தினால அநேக பிள்ளைகள் நடு ராத்திரியில் எழுப்பி ஜெபிக்கிறத நான் ஆவியில் உணர்றேன். சிலர் சொல்லி கேள்விப்பட்டேன். சிலர் அலாரம் வச்சு மெனக்கிட்டு அலாரம் வச்சு அதை ஆஃப் பண்ணி எழுப்பி உட்காந்து ஜெபிக்கிறதெல்லாம் நான் அறிகிறேன்.
வீண் போகாது, வீண் போகாது. ஒரு நாள் உன் காதுல ஒரு செய்தி வந்து சேரும். துரத்தப்பட்டது, தொங்க விடப்பட்டது என்கிற ஒரு செய்தி வரும். பயமுறுத்தினது துரத்தப்பட்டது என்கிற ஒரு செய்தி வரும். தடை செய்தது துரத்தப்பட்டது ஒரு செய்தி வரும். வீண் போகாது தேவ பிள்ளைய, தைரியமா இருக்கு. அல்லேலூயா. உபாகமம் 7:1. உபாகமம் 7:1. நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை, 7 பலத்த ஜாதிகளை. அது என்ன பலங்கிறது ஆரம்பத்துல சொல்லிட்டாரு பாருங்க. உன்னை பார்க்கலும் ஜனம் பெருத்தது, உன்னை பார்க்கலும் பலன் பெருத்தது, உன்னை பார்க்கலும் நம்மை விட பலன் பெருத்த ஜாதி. நம்மை விட சொல்லுங்க, என்னை விட பலன் பெருத்தது. நம்ம பலன் வந்து அவ்வளவுதான். ஆனா அது நம்மளை துரத்து, நம்மளுக்கு எதிராக இருக்கிறது பாருங்க. அந்த பலன் வந்து நம்மளை பார்க்கலும் பலத்தது. அதை சொல்லிட்டு பட்டியல் சொல்றாரு, 7 ஜாதியை சொல்றாரு. 7 பலத்த ஜாதிகளை சொல்லிட்டு இந்த 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி, உனக்கு முன்பாக துரத்தி. உன்னை வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி துரத்த மாட்டாரு. வெளியே வாடா, வந்து இப்ப துரத்துற நீன்னு சொல்லி உன்னை துரத்த வைப்பாரு. உனக்கு முன்பாக துரத்தி காண்பிப்பாரு. அல்லேலூயா. எப்படி நடக்கும்? சிலுவையில் நடந்துச்சு. சிலுவையில் நடந்துச்சா இல்லையா? சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானே சீக்கிரமாய் உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவார். நசுக்கினாரா இல்லையா? நசுக்கிட்டார். இப்ப என் கேள்வி, இன்னைக்கும் சாத்தான் இருக்கானா இல்லையா? இன்னைக்கு அவன் கிரியை இருக்கா இல்லையா? அடா சொல்லுங்க, இன்னும் ஒரு முறை சத்துரு இருக்கானா? ஆனா வசனம் என்ன சொல்லுது? சிலுவையில் வெற்றி சிறந்தார், சாத்தானை ஜெயித்தார், அவனை அழித்தார் அப்படின்னு நம்ம வசனம் வாசிக்கிறோம். சிலுவையில் அவனை அழிச்சிட்டாரு. ஆனா இன்னைக்கும் இந்த பையன் இருக்கிறான். ஏன் இருக்கான்? எதுக்கு இருக்கான்? என்ன காரணம்னா, இந்த பூனை பார்த்துருக்கீங்களா? பூனை பார்த்துருக்கீங்களா? பண்ணையே என் வீட்டில் இருக்குன்றீங்களா? இந்த பூனையும் எலியும் சொல்லுவாங்க, எலியும் பூனை மாதிரி இருக்கிறான் பாருப்பாங்க. இந்த பூனை எலி என்ன செய்யும்? துரத்தும், பிடிச்சி அடிச்சு சாப்பிடும். பூனை எலியை துரத்தும். ஆனா இந்த பிறந்த பூனை பார்த்துருக்கீங்களா? அப்படியே பார்க்க அப்படியே பரிதாபமா அப்படி இருக்கும், அவ்வளோதான் இருக்கும் பிறந்த பூனை. இந்த பூனை எலியை பார்த்து ஓடும். அது இதை விட 3 மடங்கு பெருசா இருக்கும். இந்த பூனை எலியை பார்த்து ஓடும். இப்போ தாய் பூனை ஒரு ட்ரைனிங் கொடுக்கும். என்ன ட்ரைனிங் கொடுக்கும்னா, இந்த பயத்தை போக்குறதுக்கு இந்த தாய் பூனை அந்த எலியை பிடிச்சி அடிச்சு நாஸ்தியாக்கி நல்லா பிச்சு 100 துண்டா நல்லா பிச்சு போட்டு இந்த தன் குட்டி பூனை பக்கத்தில் வந்து போட்டுரும். கொஞ்சம் உயிர் அப்படி இருக்கும், அவ்வளோதான். ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. அடிச்சு பின்னி எடுத்து குட்டி பூனை பக்கத்தில் போட்டுரும். இப்போ இந்த குட்டி பூனை அதை அப்படி தொட்டு விளையாடும். ட்ரைனிங் அப்படி தொட்டு அப்படி காலை வச்சு ஒரு அடிக்கும், அப்படி அடிக்கும். அதால ஒண்ணுமே செய்ய, ஏன்னா அடிச்சு எல்லாம் சோழிய முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு பயம் போகணும், இதை வச்சும் ஜெயிக்க வைக்கணும், இதை வச்சும் இதுக்கு நாளைக்கு தனியா நிக்கிறதுக்கான ட்ரைனிங் கொடுக்கணும். அதுக்குத்தான் அதை அடிச்சு கொண்டு முன்னால வந்து போட்டு இப்ப நீ அறா அவன் என்ன செய்றான்னு பார்க்க. இதைத்தான் கர்த்தர் சிலுவையில செய்து முடித்தார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கைதட்டி கர்த்தருக்கு மகிமை. அடிச்சு முடிச்சு காலி விட்டாரு, நரம்ப உருவிட்டாரு, எல்லா கதையும் முடிஞ்சிச்சு. நான் தலையை நசுக்கிட்டாரு. இப்ப வாள் என்ன செய்யுது? ஆடுகிட்டு. நம்ம வாழை பெருசா பாக்குறோம். நம்ம வாழை
பெருசா பார்க்கும். அப்படி கொஞ்சம் குற்றுயிரும் கொலையுயிருமா சாக கடந்து இழுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? இழுத்துவ முன்னால போட்டு கேம ஸ்டார்ட் பண்ணுன்றாரு. இழுத்து முன்னால போட்டு இப்பாடி. ஆனால் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா நான் ஜெயிச்சாலும் அந்த ஜெயம் உனக்குரியது, அந்த ஜெயம் உனக்குரியது, அந்த ஜெயம் உனக்குரியது. இது அப்படியே வசனத்துல தேவன் காண்பிச்சிருக்கிறாரு. ரோமர்ல அந்த வசனத்தை வாசி. சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். வசனத்தை அப்படியே வச்சிரு. கண்ணாடி லேச தொடச்சுக்கோங்க, கண்ணு லேச கசக்கி புளிச்சுக்கோங்க. வசனத்தை எல்லாரும் பாருங்க, எல்லாரும் பாருங்க. இப்ப எல்லாரும் வாசிங்க. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். யாரு காலு? யாரு காலுமா? மூட்டு வலிக்கல, அந்த மூட்டு வலிக்கிற காலத்தான். டாக்டர் தேய்மானன்னு சொன்னார்ல, அந்த காலத்தான். அவருக்கு வேணா தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அவனுக்கு அது அபிஷேகம் பண்ணப்பட்ட கால். கால் யாரு காலு? ஏன் காலு. ஆனா இலக்கணத்தை பாருங்க. இது தமிழ் ஆசிரியரை கூப்பிட்டா இது தப்பும்பாங்க. நான் சொல்றேன் இது பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சது சத்தியம். நான் சொல்றேன் இலக்கணத்துல அந்த நபர் யாரோ அந்த நபருக்குரியது தான் இலக்கணம் முடியணும். ஆனா கால் யாங்காலு நசுக்கி போடுவார் அப்படின்னு யார் உள்ள வரா? உன் காலில் நீ நசுக்கி போடுவாயின்னு சொல்லல, காலு ஏங்காலு. ஆனா வசனம் சொல்லுது நசுக்கி போடுவாரு. புரிஞ்சவங்க மட்டும் கைதட்டி கத்தருக்கு மகிமை. சிலுவையில ஈடத்தான் கத்தர் செய்தார். அவரு நசுக்கிட்டு உங்களை கொண்டாடா, உங்களை கொண்டாடா நசுக்கிட்டாரு, சொல்லிய முடிச்சாரு. இப்போ அது மேல உன் காலை என் காலை எடுத்து அது மேல வச்சிருக்கிறாரு, அது மேல வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவே, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவே, சாத்தானின் பகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு, சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. நீங்க மட்டும் சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே, துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே, நான் துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே, நான் துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே. விசுவாசிக்கிறவங்க மட்டும் என் காலின் கீழ் அவர் நசுக்கி போட்டார் ஐயா. ஹல்லேலூயா. அவர் ஜெயிச்சுட்டு சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடா இந்த கொடியை புடுறா. நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? தோற்று போயிட்டு வாடா வாடா பிடிச்சோடா என்ன காப்பாத்துறாமோ. நம்ம இப்படித்தான் செய்வோம். ஆனா ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? ஜெயத்தை எடுத்து வாடா 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 புடுறா 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 காலை வைடா 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 வாடா. இதைத்தான் கர்த்தர் செய்திருக்கிறாரு. சும்மா கயிறை பார்த்து மஞ்சளை பார்த்து தாயத்தை பார்த்து பயந்துகிட்டு இருக்க, பயந்துகிட்டு இருக்க. இப்படிதான் உங்களுக்கு கயிறு பாஸ்ட், தாயத்து பாஸ்ட், எலுமிச்சம்பழம் பாஸ்ட், வத்தல் பாஸ்ட். விற்கிற விலைவாசியில் அடிக்கிற வெயில்ல பிழிஞ்சு ஜூஸை போட்டு கொண்டு வந்து ஏன்ட கொடுத்துட்டு போவையா? எலுமிச்சம்பழம் ஆளுகளை பாரு, ஆளுகளை. புரியுதா உங்களுக்கு? ஆமா, அல்ல ஆண்டவன் நசுக்கி போட்டாரு, ஜெயத்தை கொடுத்துட்டாரு.
துரத்திட்டாரு. இப்போ இதை செஞ்சவர் அடுத்த ஒரு காரியத்தை எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த உபாகம புஸ்தகத்துல 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக, அந்த வார்த்தைக்காக தான் இவ்வளவு வியாக்கியானம். உனக்கு முன்பாக நான் துரத்துவேன், உனக்கு முன்பாக துரத்துவேன். ஆண்டவர் சித்தமான அடுத்த வாரம் வரைக்கும் வருகை தாமதிச்சா. அடுத்த வாரத்தில் 7 ஜாதிகளை, 7 ஜாதிக்கும் 7 குணாதிசயம் உண்டு. இந்த 7 ஜாதிகளுக்கும் 7 வித குணாதிசயம் உண்டு. அதை நம்ம தியானிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் சில டீப்பான விஷயங்களை நம்ம கவனிக்க போகிறோம். இந்த துரத்தப்படுகிற அனுபவத்தை நான் இவ்வளவு இந்த செய்தி விரிவடையுமா நான் யோசிக்கவே இல்லை. இது ஒரு வாரத்துக்கு தியானிக்கும்படி எடுத்து வச்ச செய்தி. ஆனால் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, இது 4 வாரத்தை தாண்டி இன்னும் போய்கிட்டே இருக்கு. எப்போ முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் இது துரத்தப்படுகிற, அதாவது ஏன்னா இதில் நிறைய விடுதலை ஆகிக்கிட்டு இருக்கிறாங்கிறத ஆவியில் நான் பார்த்தேன். கர்த்தர் பிரசங்கிக்க வச்ச முதல் நாள்ல ராத்திரியில போய் நான் ஃபீல் பண்ணேன். நிறைய பேர் இதில் விடுதலை ஆகிக்கிட்டு இருக்கிறாங்கிறத தேவன் எனக்கு காண்பிச்சு கொடுத்தா. சும்மா நான் சொல்றதுக்கு அமைஞ்ச கூடாது, உண்மையா இல்லையா? எத்தனை பேர் அனுபவிச்சீங்க உங்க எல்லையில? அப்போ இது எனக்கு ஒரு பெரிய டெலிவரன்ஸை கொடுக்க போகுது இந்த மெசேஜ். அப்போ உனக்கு முன்பாக துரத்தி துரத்தி, இது என்னதுன்னா நம்மை விட பலன் பெருத்தவர்கள், நம்மை விட ஜனம் பெருத்தவர்கள், இத கர்த்தர் என்ன செய்வாரா? துரத்துகிறார். இது என்னது அப்படின்னா, முதல்ல சொல்லிட்டு நம்மை விட பலன் பெருத்தவர்கள், ஜனம் பெருத்தவர்கள். அதாவது எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட வேலை பெரிய வேலை இருக்கு. நாம் செய்ய வேண்டிய வேலை பெரிய வேலை நம்ம செய்ய வேண்டி இருக்கு. கொடுக்கப்பட்ட தரிசனம் இன்னும் நிறைவேற்றப்பட வேண்டியது இருக்கு. ஆனா அதை செய்ய விடாதபடி எண்ணிக்கையில பெருத்த கூட்டம், பலத்தில பெருத்த கூட்டம் நமக்கு விரோதமா செயல்பட்டு கொண்டிருக்கு. தடுக்கக்கூடிய சக்தி நம்மை விட அபார பலத்தோடு இருக்கு. நம்ம 3 நேரமும் இம்புட்டு மாத்திரையை போட்டா தான் கொஞ்சமாவது எளிமை வந்து நிக்கிறோம். நம்ம நிலைமை அப்படி இருக்கு. வாரத்துக்கு போய் 2 ஊசியை போட்டு வர வேண்டியிருக்கு. இப்படித்தான் நம்ம லட்சணம், நம்ம நிலைமை. ஆனா நம்மளை தடுக்கிற, நம்மளுக்கு விரோதமா நிக்கிற, செய்ய வேண்டிய வேலையை செய்ய விடாதபடி செயல்படுகிற அந்த வல்லமை ஜனம் பெருத்தது, பலன் பெருத்தது. எதிர்த்து பேச எனக்கு முடியல, எதிர்த்து நிற்கவும் எனக்கு பலன் இல்லை. ஏன்னா என்னை விட பல மடங்கு அவங்க ஜெயாண்டியா இருக்கிறாங்க, பலம் பெருத்தவர்களா இருக்கிறாங்க. இப்போ அவர்களோடு போய் யுத்தம் பண்ணவோ, அவங்களுக்கு விரோதமா போய் நான் நிற்கவோ எனக்கு போதுமான எண்ணிக்கை இல்லை, எனக்கு போதுமான ஸ்ட்ரென்த் இல்லை, எனக்கு போதுமான பேக்ரவுண்ட் இல்லை. இப்படிப்பட்ட நிலைமை தான் இந்த வசனத்தின் அடிப்படையிலான சூழ்நிலை. நான் எண்ணிக்கையில குறைவா இருக்கிறேன், என் குடும்பம் எண்ணிக்கையில சிறியதா இருக்குது, எனக்கு இருக்கிற எல்லாமே சிறியதா இருக்குது. ஆனா அகைன்ஸ்டா இருக்கிற எல்லாமே பெருசா இருக்கு. இது புரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நான் எல்லாத்திலையும் சிறியதா இருக்கிறேன், ஆனா எதிரா இருக்கிற எல்லாமே எல்லாத்திலையுமே பெருசா இருக்கு. இதுதான் சூழ்நிலை, இதுதான் சூழ்நிலை. இப்ப அவர்கள் பார்வையில நான் பலவீனமாய் காணப்படுறேன், நான் ரொம்ப பலவீனமா காணப்படுறேன். இப்ப அவன் பிளான் பண்றான், போயிடலாம், முடிச்சிடலாம், கதையை காலி பண்ணிடலாம் இப்படின்னு அவன் பிளான் பண்றான். இப்ப நமக்குன்னு சொல்லி ஆள் இல்லை, தனியா தனி நபரா நம் சார்பில் நிற்க யாரும் இல்லை, தனியாத்தான் போராடி கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இருக்கிற அந்த பலவீனத்தின் சூழ்நிலையில, அந்த பலவீன சரீரம், சோர்ந்த ஆத்துமா, ஆமை பலவீனப்பட்ட ஆவி, இதை சேர்த்து வச்சு தனியா போராடி கொண்டு இருக்கிறீங்க சில பிள்ளைங்க. இவ்வளவு பெருசா நான் எப்படி சமாளிக்க, இன்னும் இவ்வளவு தூரத்தை எப்படி நான் கடந்து வர, ஐயோ தன்னந்தனியா இருக்கிறேனே, இப்படி தனியா போராடுகிற சகோதரா சகோதரி, தாய் தகப்பனே, தேவ பிள்ளைய நல்ல கவனி. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த வசனத்தின் சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன்னை விட அவன் பலத்தவன் தான், நீ பலவீனமானவன் தான். ஆனா புரிஞ்சுக்கோ, உனக்கு முன்பதாக இந்த 7 ஜாதிகளை நான் துரத்துவேன், நான் துரத்துவேன், நான் துரத்துவேன். கர்த்தர் துரத்துவா, கர்த்தர் துரத்துவா. கர்த்தர் துரத்துவா. எண்ணிக்கையில் பெரியத, பலத்தில் பெரியத தேவன் துரத்துவா. ஒரே சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், மீதியானியரின் கையில
இருந்து இஸ்ரவேலர்களை ரட்சிக்க தேவன் யாரை அழைத்தாரு? கிதியோனை. அவனை அழைத்து கொண்டு வந்தாரு. அவனை அழைக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாரு, கரெக்டா சொல்லுங்க. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அதுக்கு அடுத்து கீழே இன்னொரு வார்த்தை சொல்லுவாரு, உனக்கு இருக்கிற இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இன்னொரு இடத்துல கேட்பேன், இன்னொரு இடத்துல இதை கனெக்ட் பண்ணுவேன். இப்போ ஞாபகம் வச்சுக்கோ. அழைக்கும் போது என்ன சொல்லுவாரு? உனக்கு இருக்கிற, என்ன அர்த்தம்? உனக்கு இருக்கிற இந்த சுவர் இருக்குல்ல, சுவரோட 230 வச்சுக்கிட்டு இருக்கேல, நான் செக் பண்ணது இவருக்கு எப்படி தெரியும்? இது தீர்க்கதரிசனம்லாம் இல்லை, வாயில வந்தது சொல்றேன். உடனே பாச சுகர் எல்லாம் தீர்க்கதரிசனமா சொல்றாரு, இனிமே லேப்புக்கு போக வேண்டாம், காலையில நேரம் வந்துருவோம், ஃபாஸ்டிங்ல ஒண்ணு அப்புறம் ஃபீஸ்டிங்ல ஒண்ணு, பாசிட்டே கேட்டு. ஜோசியக்காரியா மாறாத, நான் ஜோசியக்காரனா மாற மாட்டேன். அப்போ உனக்கு இருக்கிற இந்த பலனாடு அர்த்தம் என்னன்னா, ஐயோ என் பலவீனப்பட்ட சரீரம், சிறியவன், எளியவன், ஒண்ணுமில்லாதவன், தாழ்ந்தவன், புறக்கணிக்கப்பட்ட சொல்றல, அது போதும். உன் பார்வையில் எது அன்ஃபிட்டோ அதுதான் எனக்கு ஃபிட்ன்றாரு. உங்க பார்வையில் எது அன்ஃபிட்டோ அதுதான் கர்த்தருக்கு ஃபிட். உனக்கு இருக்கிற சுவர் நிறைஞ்ச இந்த சரீரத்தோடு பிளஸ்ஸர், சில அம்மா சொல்லுவாங்க எனக்கு பிளஸ்ஸர் நிறைய இருக்கும்பாங்க, ஒரு 2 கொண்டு வாங்க மாமே. பிரஷர் நிறைஞ்ச இந்த சரீரத்தை, அல்சர் நிறைந்த இந்த சரீரம் இருக்கு பாரு, உனக்கு இருக்கிற இந்த பலன். இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ உங்களுக்கு தெரியும் கிதியோன்ட்ட அவனுக்கு எதிராக வந்தது மீதியானியர் கூட்டம், கடற்கரை திரளான கூட்டம், மிகப்பெரிய கூட்டம். பயந்து போய் வரவே மாட்டேன்னா ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்து, அவனுக்கு வார்த்தையை கொடுத்து, அடையாளத்தை கொடுத்து கூப்பிட்டா, வாடா வாடா, நீ தாண்டா எனக்கு வேணும், வாடா, பயப்படுறவன் தான் எனக்கு வேணும், வா 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 கூப்பிட்டாரு. கூப்பிட்டு அனுப்புறாரு. அனுப்பும்போது இவன்ட்ட எத்தனை பேர் இருந்தாங்க மொத்தம்? இவன்ட்ட இருந்து எத்தனை பேர்? எண்ணிக்கை சொல்லுங்க, கவுண்டிங்க சொல்லுங்க. அதுக்கு முதல்ல எவ்வளோ இருந்தாங்க? அது ஃபில்ட்ரேஷன்ல வந்துச்சு. முதல்ல எவ்வளோ இருந்தாங்க? 32,000, 32,000 பேர் இருந்தாங்க. உள்ளெல்லாம் போக டைம் இல்லை, நான் சொல்றது அப்படியே காதில் வாங்கிக்கோங்க. எத்தனை பேர்? 32,000 பேர் இவன்ட்ட இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவாரு, டே 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 டே, இவன் பயப்படுறான், எங்கிட்ட வந்து கம்மியா இருக்கிறாங்களே, அவங்கிட்ட அதிகமா இருக்கிறாங்களே அப்படின்னு இவன் பயப்படுறான். என்ன பயப்படுறான்? எங்களை விட ஜனம் பெருத்தவர்கள், எங்களை விட பலன் பெருத்தவர்கள் எங்களுக்கு எதிராக நிற்கிறாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொன்னாரு? உன்னை விட ஜனம் பெருத்த பலன் பெருத்தவர்ல உனக்கு முன்பாக துரத்துவேன்னா கர்த்தர் சொல்லியிருக்காரு. இப்போ ஆண்டவர் கூப்பிடுறா, இவன் நினைக்கிறான் 32,000 பேர் பத்தாதுன்றான். கர்த்தர் சொல்றாரு, இது ரொம்ப ஓவர்றான்றாரு, இது ரொம்ப ஓவர், கழிச்சு விடு. அப்போ முதல் எக்ஸாமே பயப்படுறவன்லாம் போ அப்படிங்காரு. பயப்படுறவன் நல்ல வேலை ஆண்டவர் சொன்னாரு, ஓடிட்டான். பாதி பேர் ரெடியா இருந்திருக்கிறாங்க, ரெடியா இருந்திருக்கிறாங்க. இப்போ செயின் ப்ரேயரில் மட்டும் நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து வர முடியாதவங்களாம் விடுதலை ஆயிக்கோங்கன்னா, அப்பாட நல்ல வேலை சொன்னார் அப்படின்னு நினைப்பீங்களா யாரும்? நல்ல வேலை சொன்னார். அவங்க 10,000 பேர் ஓடிட்டான், சாரி 22,000 பேர் ஓடிட்டான். பெரும் கூட்டம் ஓடிட்டு பயப்படுறவெல்லாம் போ. நல்ல வேலை வீட்டில் அவ வேற மட்டன் எடுத்து வச்சிருக்கேன்றா, இவர் வேற இங்கே கூட்டு வந்துட்டாரு, வாங்க எஸ்கேப் அப்படின்ட்டார். ஆளாருக்கு ஒரு பிளான், ஓடி போயிட்டாங்க. மீதி 10,000 பேர். இப்போ கிதியோனுக்கு ஆட்டம் கொடுக்கு, 32 பத்தாதுனோ, இப்போ 12 22 அனுப்பிட்டு 10 இருக்கு, வசமா இன்னைக்கு வாங்கி கட்ட போறோம்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் சொல்றாரு, இதுவும் ஓவர்றான்றாரு. அப்போ என்ன செய்யலாம்? டெஸ்ட் நம்பர் 2. டெஸ்ட் நம்பர் 2, ரெண்டாவது டெஸ்ட் எங்க வச்சாருன்னா, என்ன டெஸ்ட் வைக்கலாம்? வச்ச டெஸ்ட்டே வைக்க கூட. ஆண்டவர் வந்து புதுமையின் தேவன், எல்லாத்தையும் புதுசு புதுசா செய்வார். புதுசு புதுசா செய்வார். பைபிள்ல பாருங்க, ஒரு ஆளுக்கு செஞ்சது ஒரு ஆள் செய்ய மாட்டார். மோசைக்கு வேற வழி, யோசுவாவுக்கு இன்னொரு வழி, காலேப்புக்கு இன்னொரு வழி, புதுசு புதுசா செய்வார். இன்னும் அவரிடத்தில் நிறைய புதுமைகள் உண்டு. இப்போ அடுத்த டெஸ்ட்டுக்கு வைக்காரு. எக்ஸாம் பேப்பர் ஆண்டவர் அவுட் பண்ற, வெளியே கொடுக்குற. போட இந்த டெஸ்ட் என்ன டெஸ்ட்னா, எல்லா பயலையும் தண்ணிக்கு கூட்டுவான், தண்ணீர் அண்டைக்கு கூட்டுவான். இந்த தண்ணீர்ல வச்சு நிறைய பேரை பரிசோதிச்சிடலாம். இன்னைக்கும் அதுதான் சரியா இருக்கு. இங்க அபிஷேகத்தில் நிறைவேறீங்களே, இங்க முக்காடெல்லாம் எவ்வளவு அழகா போட்டு எவ்வளவு அழகா கைதட்டி பாடுறீங்க, அந்நிய பாசெல்லாம் பேசுறீங்களே, கொலாய் இருக்கு பாருங்க, அங்க வச்சுதான் உங்களை ஒரிஜினலை கண்டுபிடிக்க முடியும். ரேஷன் கடையில் தண்ணி குழாயில் அடிவம்பில் வண்டி தண்ணி வரும்போது, இந்த அம்னாலெல்லாம் லாரி தண்ணி வரும்.
இதுல தான் உங்க ஒரிஜினலை பார்க்க முடியும். அதாவது அவங்க ஒத்துக்கிட்டாங்க. கண்ணால கண்ட சாட்சி அது, எழுதி வச்சுக்கோங்க, போம்ப விட்டுறாதீங்க. தண்ணீர் என்ன கூட்டு வா, தண்ணீருக்கு வந்தாச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு டெஸ்ட் பண்ணு. எல்லா அவனையும் தண்ணி குடிக்க, எல்லா பிள்ளையும் தாகத்தில் இருக்கான். தாகமா இருக்கிறவன் எப்படி தண்ணி குடிப்ப? வெயில், உச்சி வெயில், மண்டையை பொழக்குது, பயங்கரமான வெயில். நமக்கு தண்ணியை கண்டா எங்கேயாவது பாஞ்சிடலாம் போல இருக்கு. ஆனா இல்ல, நம்ம நிலைமை இல்ல, அப்படித்தான் இருக்கு. இப்போ தண்ணி கூட்டு வா, குடிக்க விடுன்றாரு. எல்லா பிள்ளையும் போய் குடிக்கடா. அவனா இப்ப ஆண்டு சொல்றாரு, டே இதுல 2 டைப்பு. எவன்லாம் தண்ணியை கண்டவுடனே ஆணு உள்ள வாஞ்சு அப்படியே தண்ணி அள்ளி கோரி குடிச்சு முகம் கை காலெல்லாம் கழுவி ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானோ, அவனுக்கெல்லாம் டிக்கெட்டை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பு. அவனுக்கெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடு. அப்புறம் இன்னொரு கூட்டம் உண்டு, இருந்து கொண்டு அப்படி அள்ளி குடிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. நாயை போல நக்கி குடிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. இந்த கூட்டத்தை மட்டும் தனியா பிரிச்சு எடு. இதுல என்ன டெஸ்ட்னா, இதுல அவர்களுடைய மனநிலைமைய தேவன் செக் பண்றாரு. என்ன மனநிலைமைனா, நீ போய் உள்ள தண்ணிக்குள்ள மூழ்கி அள்ளி குடிக்கிறனா, அந்த நேரத்துல எதிரி வந்தா நீ என்ன செய்வ? அந்த நேரத்துல நீ எதிரி வந்தா என்ன செய்வ? நீ எழும்பி வர முடியுமா? தேசத்துக்காக யுத்தம் பண்ண முடியுமா? ஜெபிக்க முடியுமா? அல்லது உன் ஜீவனத்தான் பாதுகாக்க முடியுமா? தண்ணிக்குள்ள போய் நீ விளையாண்டு, நீ ஆசுவாசப்பட்டு, நீ நல்லா என்ஜாய் பண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தனா, நீ சுகபோகத்தை அனுபவிக்கிற நாள் இந்த நாள் அல்ல. என்ஜாய் பண்ணுகிற நாள் இந்த நாள் அல்ல. எதிரியை ஜெயிக்க முடியாது. ஆனா அந்த தண்ணியவே பார்க்காம எதுக்க எதிரி வாரானா இல்லையாங்கிற ஒரு விழிப்புணர்வோடு நக்கி குடிக்கிறான் பாருங்க. இவன் தாண்டா எனக்கு தேவை, உத்தரவாதம் உள்ளவன் தான் எனக்கு தேவை, விழிப்புள்ளவன் தான் எனக்கு தேவை. விழிப்பா இருக்கிறான் பாரு, அவனை தெரிந்தெடுங்க. இதுல கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஒன்ன கற்றுக் கொடுக்கிறாரு. நான் தூங்குற நேரத்திலையும் விழிப்பா இருக்க வேண்டியிருக்கு. நான் குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நான் விழிப்பா இருக்க வேண்டியிருக்கு. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அனுபவிச்சு கொண்டு இருந்தாலும் அதுலயும் நான் விழிப்பா இருக்க வேண்டியது இருக்கு. ஆன் டியூட்டி சொல்லுங்க. எந்த ராத்திரினாலும் சரி, எந்த சந்தோஷமான நிகழ்ச்சினாலும் சரி, எந்த பயணம்னாலும் சரி, ஆவியின் கண்களோடு விழிக்கிற இருதயத்தோடு, அப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தருக்கு வேணும். காலைல சொன்னேன், மகா அலெக்சாண்டர், இந்த நெப்போலியன், இவங்கெல்லாம் டெஸ்ட் வைப்பாங்க. அவங்க படைகள் எல்லாம் நைட்டில் தூங்க விடுவாங்க. அவங்க படைகள் எல்லாம் பாளையத்தில் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. நைட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது எவனாவது பட்டயத்தை இப்படி கீழே வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கினான்னு வைங்களேன், அங்கேயே அவனை காலி பண்ணிடுவான். சிலவர் இருப்பான், பட்டயத்தை இப்படி நெஞ்சில் வச்சுக்கிட்டு ஒரு கையை இதில் பிடிச்சிக்கிட்டே தூங்குவான். அந்த பட்டயத்தை உருவுனா கூட உருவ முடியாது. இப்படிப்பட்டவன் தான் அவனுக்கு வேணும் வச்சிருப்பான். அதனால தான் அவன் ஜெயிச்சான். அன்றைக்கு அறியப்பட்ட உலகத்தை அவனுங்க ஜெயிச்சாங்களா? அவனுக்கு முன்னால எவனுமே நிற்க முடியல தெரியுமா? சில ராஜாக்கள்லாம் போய் அவன்கிட்ட சரணடைஞ்சாங்கன்றைக்கு. பாரசீக பகுதியை போய் அவன் பிடிக்க போகும் பொழுது ஒரு ராஜா போய் அப்படியே சரணடைஞ்சிட்டான். சண்டெல்லாம் போடாதையா, வந்துருதே அவன்கிட்ட சரணடைஞ்சு கொடுத்துட்டான். அவனையே அந்த தேசத்துக்கு பிரதிநிதியா வச்சுட்டான். ஏன்னா அவங்க டெஸ்ட்ல அப்படி இருக்குங்க. ஒரு உலகத்துல ஒரு ராஜா இந்த அளவுக்கு அவன் எதிர்பார்ப்பான்னா, இந்த தேவ ராஜ்யத்துக்கு அவருடைய சேனாபதி, அவருடைய உக்கிரான காரன், அவருடைய தளபதி. நம்மகிட்ட ஆண்டவர் எவ்வளவு எதிர்பார்ப்பாரு. நீங்க சந்தோஷமா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, எல்லாம் நல்லா செய்யுங்க. அந்த இடத்துலயும் அந்த நேரத்திலையும் அதுக்கு உள்ளயும் உள்ள ஒரு விழிப்புணர்வு வேணும். ஐயா, நல்ல வேலை செய்யுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்க, சந்தோஷமா இருங்க ஃபேமிலில. அதுக்காக நீங்க அப்படி இந்த ஊர்காவலர் மாதிரி இருக்க நான் சொல்லல. எல்லா இடத்துலயும் சந்தோஷம். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு விழிப்பு, ஒரு விழிப்பு.
எப்படின்னு கேக்குறீங்களா? ஆவிக்குரிய ரீதியில புரியுற மாதிரி நான் சொல்றேன் உங்களுக்கு. யோபுவின் பிள்ளைங்க அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க, பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க. யோபுவும் போய் சாப்பிடுவாரு. சாப்பிட்டு வந்த உடனே அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வரும், ஒருவேளை என் பிள்ளைங்க பாவம் செஞ்சிருப்பாங்களோ என்று. பாவம் செஞ்சாங்களா தெரியல, செஞ்சிருப்பாங்களோ என்று எண்ணி போய் அவர்களுக்காக பழி செலுத்துவான். இது எதை காட்டுது? செலிப்ரேஷன்லயும் அவனுக்குள்ள ஒரு வைப்ரேஷன். செலிப்ரேஷன்லயும் ஒரு ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷன். அப்படியே உணர்வு கட்டி இருக்கல. கல்யாண வீடா இருந்தாலும், வேற எந்த பால் காட்சி வீடா இருந்தாலும், மோர் காட்சி வீடா இருந்தாலும், நீ எங்க போனாலும், எவ்வளவு சந்தோஷமான இடத்துல இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு விழிப்பு. நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்து. இதுதான். இதுல தேர்ந்தவங்க 300 பேரு. 300 பேரை மட்டும் கொண்டு வானாரு. இப்படிப்பட்டவங்க 300 பேர் தான். 32,000 300 பேர் தான் இதுல இருந்தாங்க. அப்போ நம்ம சபையில எந்த கத்தாவே தசம பாகம் தான் சேர்ந்திருக்கு பாருங்களேன். எல்லாம் தசம பாகம் தான் சேர்ந்திருக்கு. இப்போ இவ்வளவு பேர் இருக்கிறீங்களே, இங்க இவ்வளவு பேர் வராதவங்களையும் சேர்த்துக்கிடுவோமே, நம்ம பிள்ளைங்க தானே. இவ்வளவு இதுல எத்தனை பேர் வீட்டுக்கு போச்சு கறி சோறு சாப்பிட போறாங்கன்னு தெரியல எனக்கு அதான் பயம். என்னுடைய ஜெபம் எல்லாம் நீங்க ஸ்திரப்படணும், நீங்க சீசரா மாறணும், நீங்க பலன் உள்ளவர்களாய் முன் வரிசையில யுத்தத்துல நிக்கிற பிள்ளைகளா நீங்க வரணுங்க தான் என் ஜெபம். நான் சொல்றதை எத்தனை பேர் சரியா விளங்கி கொண்டீங்க? அறகுறையா விளங்கக்கூடாது. அந்த உடன்படிக்கை முறிச்சிட்டு பிரயாணப்படாதன்னு ஒரு சம்பவம் அந்த மாதிரி விளங்கி கொள்ளக்கூடாது. புரியுதா? சரியா விளங்கணும். எல்லாத்துலையும் இருங்க. வேலை செய்யும்போது வேலை செய்யுங்க, பிள்ளைகளை கவனிக்கும் கவனிங்க, மனைவி பிள்ளையோட ஸ்பெண்ட் பண்ணும்போது ஸ்பெண்ட் பண்ணுங்க, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. எல்லா காரியத்தையும் நல்லா எல்லாம் செய்து கொண்டே இருங்க. அதுக்குள்ளேயும் ஒரு ஆவிக்குரிய சிந்தை, ஒரு விழிப்புணர்வு. இவர்கள் தான் தேவனுடைய சேனைக்கு தளபதிகள். ஆண்டவர் இவர்களை நம்பித்தான் கையில பொறுப்பை கொடுப்பாரு. இவர்களை நம்பித்தான் தேவன் கொடுப்பாரு. அப்படி விளையாட்டுத்தனம்னா விளையாட்டுத்தனக்குள்ள அப்படியே மூழ்கிடக்கூடாது. சிரிச்சு பேசுறீங்கன்னா அதுக்குள்ள அப்படியே மூழ்கிடக்கூடாது. அதுலயும் ஒரு விழிப்பு இருக்கணும். ஏங்க இது ரொம்ப சென்சிட்டிவானது. சிலருக்கு மட்டும்தான் இது புரியும். இவர்கள் மட்டும்தான் தேவனுக்கு தேவை. மற்றவங்கள பாவிகள் லிஸ்ட் எல்லாம் கத்த வைக்க மாட்டாரு. ஆனா கையில பொறுப்பு கொடுக்க முடியாது அவரால். அதுல மற்றவங்களை பாவிகள் அப்படி இல்லை அவ்வளவுதான். ஸோ உன்னுடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான், உன்னுடைய வளர்ச்சி அவ்வளோதான், உன்னுடைய முதிர்ச்சி அவ்வளோதான். சரி வாங்கி சாப்பிட்டு உன் பாட்டில் ஓரமானு பார்த்துக்கிட்டே இரு. ஆனால் இவன்ட்ட தான் நான் கொடுக்க முடியும், இவனை வத்து தான் செயல்பட முடியும். நீ பின்னால் போய்கிட்டே இரு. ஹலோ, எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? எத்தனை பேர் 300ல் வரப்போறீங்க? எத்தனை பேர் 300ல் வரப்போறீங்கன்னு கேட்டேன். சொல்லுங்க. நாங்க 300. நாங்க 300. ஆண்டவர் அனுப்புனாரு. இப்போ இவனு கை காலெல்லாம் படபடக்கு. இப்படி வசமா வச்சுட்டாரு என்னையா. இது இந்த டெஸ்ட் முதலே தெரிஞ்சுதான் முதலே நான் ரிசைன் பண்ணிருப்பேனே. கிதியோன் அப்பாயின்மெண்ட கையில வாங்கியிருக்க மாட்டேனே. இப்படி பிளான சொல்லாம தான் அழைப்பு கொடுப்பாரு. என் ஆண்டவர் நான் அனுபவிச்சிருக்கதான் சொல்றேன். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்னா பிளான சொல்லாம அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு, காலியும் கொடுப்பார். வந்ததுக்கு அப்புறம் தான் காலி. முதலே சொன்னா உன்னை பிடிக்க முடியாது. அப்ப வந்ததுக்கு அப்புறம் வேற வழி இல்லை. முன் வச்ச காலை பின் வைக்க முடியாது. அப்போ போடாங்கிறாரு. இவனுக்கு பயம், உள்ளுக்குள்ள பயத்தை கண்டுபிடிச்ச இதெல்லாம் உள்ள இருக்கு. போய் வாசித்து பாருங்க. இப்போ ஆண்டு மறுபடியும் இவனுக்கு ஒரு அடையாளம் சொல்றாரு. எப்பா உன் பயத்தை, ஆனாலும் தெய்வம் பாருங்க நம்ம பயத்தை போக்குறதுல எவ்வளவு தூரம் தேவன் அக்கறை உள்ளவராக இருக்கிறாரு. பயப்படுறியா? கிதியோன் 300 பேரை வச்சு அடி வாங்க போறேன்னு பயந்துகிட்டு இருக்கிறியா? உனக்கு ஒரு சின்ன அடையாளம் தாரே. நடு சாமத்துல யுத்தத்துக்கு போறது காலையில், ஆனா நடு சாமத்துல நீ என்ன செய்யணும், கொஞ்சம் எழும்பி எதிரிகள் பாளையத்துக்கு போ. ஒரு ரவுண்ட்ஸ் வா, ஒரு பிரேயர் வாக்கு போயிட்டு வா. அப்படி போகும்போது உனக்கு ஒரு அடையாளத்தை நான் காட்டுவேன். அப்படியே கிதியோன் அப்படி போய்கிட்டு இருக்காரு. போகும்பொழுது எதிரிகள் எல்லா பேரும் தூங்கிக்கிட்டு இருக்கான். தூங்குனதுல ஒரு கூடாரத்துல ஒரு பையன் எழும்பிட்டான். தூங்குனவனுக்கு ஒரு கனவு. அந்த கனவு பயந்து போய் எழும்புனா. சில நேரத்தில் நீங்க எழும்பி அவரை பயமுறுத்துறீங்களா? அந்த மாதிரி
அந்த மனுஷன் வேலை செஞ்சு நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. நீங்க கண்டது கலையிலெல்லாம் பார்த்து தொலைச்சிட்டு இடத்தையாவது கனவு வந்தோன்னு பக்கத்தில் இருக்கிறான் எழுப்பி நாசம் பண்றீங்களே, அந்த மாதிரி அவன் எழும்பிட்டான். எழுப்பி பக்கத்தில் ஒருத்தர் எழுப்புடா என்னடா அப்படின்னு ஒரு கனவு கண்டேன். கரெக்டா அவன் பேசுறான். என்ன கனவு கண்ட? அங்க இஸ்ரவேல் பாளையத்திலிருந்து ஒரு பெரிய அப்பம் உருண்டு வருதுப்பா நம்ம பாளையத்துக்கு. உருண்டு வந்து நம்ம கூடாரத்தை அடிச்சு நொறுக்கிருச்சுப்பா அப்படின்னு இவன் சொல்றான். கர்த்தர் எங்கெல்லாம் தொடுவார்னு சொல்ற எதிரியை துரத்த, உன்னை விட பலத்தவர்களை துரத்த தேவனுடைய அந்த டெக்னிக்கை பாருங்களேன், ஆண்டவருடைய மெத்தடாலஜியை பாருங்களேன், எப்படி ஆண்டவர் செயல்படாருன்னு பாருங்க. ஒருத்தனுக்கு சிந்தையை தொட்டு கனவு வர வைக்காரு, ஒருத்தனுக்கு சிந்தையை தொட்டு கனவு வர வைக்கிறாரு. இந்த கனவு அவன் சொன்ன உடனே அதுக்கு ஒருத்தனுக்கு வியாக்கியானத்தை கொடுத்து நாக்க தொடுறாரு. அப்ப அவன் சொல்றான், இது என்ன தெரியுமா கனவு? அந்த அப்பம் வேற யாரும் இல்ல, அவன் தான் கிதியோன். அவன் கையில நம்ம எல்லாரும் இன்னைக்கு சமாதியாக போறோம். யுத்தம் ஆரம்பிக்கல, கர்த்தர் எப்படி செயல்படுறாரு பாருங்க. ஒருத்தனை இங்க தொடுறாரு, ஒருத்தனை இங்க தொடுறாரு. எவனை எங்க தொடணுமோ, உனக்கு விரோதமா இருக்கிற வல்லமைய துரத்துவதற்கு எவனை எங்க தொடணுமோ அவனை அங்க கர்த்தர் தொடுவாரு. சிந்தையை தொடணுமா, சிந்தையை தொடுவாரு. கனவு கொடுக்கணுமா, கனவை கொடுப்பாரு. சொப்பனை கொடுக்கணுமா, சொப்பனத்தை கொடுப்பாரு. நாக்க திறக்க வச்சு இன்னும் ஒருத்தனை திறக்க வச்சு அவன் காதுல ஒன்ன குறிச்சு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வைக்கணுமா, அதையும் கர்த்தர் சொல்ல வைப்பாரு. அதையும் சொல்ல வைப்பாரு. முடிஞ்சு கதை, அவ்வளவுதான். கத்தியின்றி யுத்தம், இரத்தமின்றி யுத்தமின்றி ஜெயத்தை பெற்றாச்சு. அவன் போறான். கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம், கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் மண்பான. அப்புறம் உள்ள இருந்தது தீவெட்டி, வாயில இருந்தது எக்காலம், கையில வந்தது ஜெயம். கைதட்டி கர்த்தர மகிமைப்படுத்து. உன்னை விட பலத்த ஜாதி, உன்னை விட ஜனம் பெருத்தவர்கள். இப்ப நல்லா கவனிங்க. முதல்ல நான் ஒரு வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோ, பின்னால கனெக்ட் பண்ணுவேன்னு சொன்னேன்ல. என்னது? உனக்கு இருக்கிற இந்த இருக்கிறது போதுவே. இப்போ என்னை விட பலன் பெருத்தவர்களை எதிர்கொள்ள என்னை பலசாலி ஆக்கி தேவன் என்னை செயல்பட வைக்கல. இப்ப என்னை விட இப்ப இந்த இது பேர் என்ன சொல்லுவீங்க? மல்யுத்தம். அதுல ஒரு பெரியவனை வீழ்த்தணும்னா அவனை விட இவன் பெரியவனா மாறணும். அப்பதானே அது புரியுதா? இதான உலகத்தினுடைய தத்துவம், வேர்ல்டு தத்துவம் இதானப்பா. ஒருத்தனை ஜெயிக்கணும், அவனோட நான் வலிமையாக. அப்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னா, உன்னை விட பலசாலி, அவனை ஜெயிக்க உங்களை பலசாலியா மாத்துவேன்னு சொல்லல. இருக்கிற பலன் போதும், இருக்கிற பலன் போதும். ஏன் தெரியுமா? உன்னை பலசாலியா மாத்தி, உன்னை பெரியவனா மாத்தி, உன்னை கொண்டு போய் ஜெயிக்க வச்சா உன்னை கையில பிடிக்க முடியாதுடா. நாளைக்கு கட்ட விட்டு வச்சிருவேன், டிவியில் விளம்பரம் கொடுத்துருவேன். சகோதரர் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது, சகோதரி அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது, இங்க உரைக்கு நீ வேற லெவல்ல போயிருவேன். ஆனா நான் இல்லாமே நீ வளர்ந்துருவேன், என்னைய விட்டுருவேன். ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு விஷயத்துல கவனமா இருப்பாரு. என்ன தெரியுமா? தன் மகிமையை வேற ஒருவருக்கும் தேவன் கொடார். தன் மகிமையை கர்த்தர் ஒருவருக்கும் கொடுக்கவே மாட்டார். யாரை உயர்த்துவார், யாரை பயன்படுத்துவார்னா சின்ன சின்ன விஷயத்திலையும் நீங்க தான்பான்னு சொல்லி யார் அவருக்கு மகிமை செலுத்துறார்களோ அவர்களைத்தான் தேவன் பயன்படுத்துவார். சொல்லுங்க, என்னை விட பலன் பெருத்தவர்களை ஜெயிக்க வைக்க, அவர்களை ஜெயிக்க என்னை பலசாலியாய் மாத்துகிறவர் அல்ல, இருக்கிற பலத்தை வைத்து செயல்படுகிற தேவன். ஏன்னா இந்த இடத்துல என்ன பலசாலியா மாத்திரம் நான் பெரியவன் ஆயிருவேன். ஆனா அங்க என்ன நிரூபிக்கப்படணும் தெரியுமா? என் பட்டயம். ஆனா இது கர்த்தரின் பட்டயம். இங்கு நான் பெரியவன் அல்ல, இங்கு கர்த்தர் பெரியவர். கர்த்தர் பெரியவர் என்பதை நிரூபிப்பதற்கு
உங்களை கொண்டுதான் செய்வாரு, உங்க குடும்பத்தை கொண்டுதான் செய்வாரு, உங்க சபையை கொண்டுதான் செய்வாரு. ஆனா அதில் உள்ள ஒரு சத்தம் வெளியே வரணும், கர்த்தர் பெரியவர். அந்த யுத்தத்துல ஒரு சத்தம் வரணும், இதுல கர்த்தர் தான் பெரியவர். நிரூபிச்சாரா? அதனால ஈக்குவலா பலன் இல்லைன்னு யோசிக்காதீங்க, எண்ணிக்கை இல்லைன்னு யோசிக்காதீங்க. இருக்கிறது போதும். சொல்லுங்க, இருக்கிறது போதும். உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும். உனக்கு இருக்கிற இந்த 5 அப்பம் 2 மீன் போதும். உனக்கு இருக்கிற இந்த ஒரு வெள்ளி போன மீன் போதும். இருக்கிற எண்ணிக்கை போதும். சொல்லுங்க, இருக்கிறது போதும். சவால்களை சந்திக்க, பிரச்சனைகளை சரிபடுத்த, மதில்களை தாண்ட, எதிரிகளை வீழ்த்த, உன் பிரயாணம் தொடர, உன் தரிசனத்தின் வேகம் தொடர, அல்லேலூயா, அனைத்தையும் முன் தாண்டி முன்னேறி நீ செல்வதற்கு என்ன இருக்கோ அது போதும். கற்றதுக்கு என்ன இருக்கோ அது அவருக்கு போதும். என்ன இருக்கோ, இப்ப இருக்கிறத விட 4 மடங்கு தேவைப்படுது. ஆனா கர்த்தர் இப்ப எனக்கு இப்ப பேசும்போதே சொல்றாரு, இருக்கிறது போதுங்க, இருக்கிறது போதும். என்ன செய்ய ஒன்னும் செய்ய வேண்டாம். இந்த எண்ணிக்கை போதும், இந்த பலன் போதும். இன்னும் பெரிய வளருக்கு இப்பயே போல பயப்படாத. உனக்கு ஒன்றும் ஆகாது, ஒண்ணுமே ஆகாது. அவர் வாட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கட்டும் என்ன வேணாலும். அவருக்கு பாவம் கரண்ட் பில் கட்ட முடியல, அவருக்கு பாவம் வாடகை கொடுக்க முடியல. எப்படியா ஒன்று அட்மிட் பண்ணி 4 பாட்டில் ஏற்றி ஒரு 5000 ரூபாய் உன்ட்ட வாங்கணும்னு தான் அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. வேணாலும் பாரு, ஒன்றுமே நடக்காது. வர வர பலன் உனக்கு கூடிக்கிட்டு தான் இருக்கும். அவர் வாட்டில் அது இதுன்னு சொல்லிக்கிட்டே கிடக்கட்டும், அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. நல்லா இருப்பீங்க, பலத்தோடு இருப்பீங்க. பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு, செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. உன் ஜனங்கள் கண்கள் முன்பதாக செய்வேன். யாரோ பயந்துகிட்டு இருக்கீங்க, ஐயோ இப்படி சொல்லிட்டாரு, ஒண்ணுமே ஆகாது, பேசாம போங்க. அது எப்படி? என் அபிஷேகம் பெருசா, எம்பிபிஎஸ் முடிச்சா அவர் பெருசா, என் விசுவாசம் பெருசா அவர் பெருசா, ஒரு கிளினிக் போட்டுக்கிற அவர் பெருசா, என் கர்த்தர் பெரியவரா அல்லது இந்த நேத்து வந்து நாளைக்கு காணாம போகிற மனிதன் பெரியவனா? என் கர்த்தர் தான் பெரியவர். இருக்கிற பலன் போதும். புரியுதா? அது பெருசா இருக்கட்டும், நீங்க ஜெயிப்பீங்க. ஜெயிக்க வைப்பாரு, உங்கள் கண்களுக்கு முன்பதாக துரத்துவாரு. ஒரே ஒரு கண்டிஷனை நான் சொல்லி ஆகணும். நான் 3 வாரம் இப்படியே போய்கிட்டு இருக்கு. போன வாரமே சொல்ல நினைச்சேன், டைம் இல்லை. ஒரு கண்டிஷனை, இதெல்லாம் பயமுறுத்துற வல்லமையை துரத்துவார், தடை செய்கிற வல்லமையை துரத்துவார். அடுத்து என் ஸ்தானத்திலிருந்து என்னை துரத்துகிறதை தொங்க விடுவார். அடுத்து ஜனம் பெருத்த பலன் பெருத்ததை துரத்துவார். இதெல்லாம் என் வாழ்க்கையில கர்த்தர் செய்தாருன்னு சொல்றவங்க, செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்றவங்க, செய்ய போகிறான்னு சொல்றவங்க. யாத்திராகமம் 34:12 வாசி. 34:12. நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. போதும். பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாயிருக்கும். நிமிர்ந்து கவனிங்க. பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாயிருக்கும். நிமிர்ந்து கவனிங்க, நிமிர்ந்து கவனிங்க. நான் இதை ரொம்ப விளக்க போறதில்லை, அடுத்த வாரம் பார்ப்போம். சொல்லி விடுறேன், நீங்க தியானிச்சுட்டு வாங்க. ஆண்டவர் என்ன இந்த நமக்கு சொன்னார்ல, இப்போ இதுவரைக்கும் நமக்கு தியானிச்சோம்ல, துரத்துகிற தேவன். இதெல்லாம் எதன் அடிப்படையில் நமக்கு இந்த வாக்கு கொடுத்தாருன்னு நான் ஆரம்பத்தில் சொன்னேன். எதை வச்சு இந்த வாக்கை கத்த நம்ம கொடுத்தாருன்னு நான் சொன்னேன். எதுக்காக இந்த வாக்கு துரத்துவேன்னு சொன்னார்ல, எதுக்காக சொன்னாருன்னு நான் சொன்னேன். நம்ம என்ன உடன்படிக்கை வந்திருக்கோம், அதுக்காகத்தான் அந்த வாக்கு. ஒரு உடன்படிக்கை பண்றேன்னு 10ல் சொல்லுவாரு. அந்த வசனத்தை நல்லா கவனிச்சுங்க. ஏதோ ஒரு உடன்படிக்கை உன்னோடு பண்றேன்னு 10ல் சொல்லுவாரு. உடன்படிக்கை பண்ணிட்டு 11ல் அதுக்குரிய வாக்கு சொல்லுவாரு, துரத்துவேன் பாரு. வரிசையா இருக்கா? 10ல் உடன்படிக்கை, 11ல் அதனுடைய வாக்கு துரத்துவேன் இருக்கா இல்லையா?
12 அதுக்குரிய கண்டிஷன் சொல்லுங்க. 10 உடன்படிக்கை, 11 வாக்கு, 12 கண்டிஷன் நிபந்தனை. ஒன்று போல வருதா? உடன்படிக்கை பண்ணியிருக்கேன், அது நிமித்தம் உனக்கு விரோதமான ஜாதிகளை துரத்துவேன். அதுக்கு நீ ஒரு காரியம் செய்யணும். நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்படி மீறி பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியா இருக்கும். அது கண்ணியா இருந்தாலும் அவ உனக்கு கண்ணியா இருப்பான். நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? நீ ரட்சிக்கப்பட்டவள் என்கிறத மறக்காத, நீ அபிஷேகம் பெற்றவள் என்கிறத மறக்காத, உன் குடும்பம் வேறு பிரிக்கப்பட்ட குடும்பம் என்கிறத மறக்காத, நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினால உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள் என்பதை மறக்காதீங்க. வேலை பார்க்குற இடம், படிக்கிற இடம், திருமணம், குறிப்பாக மேரேஜ் விஷயத்தில் இந்த டாபிக் திடீர்னு வருது, கவனிங்க. மேரேஜ் விஷயத்தில் நீங்கள் இந்த காரியத்தில் நான் உடன்படிக்கையின் ஜனங்கிறதுல கவனமா இருங்க. திருமண விஷயத்தில் அந்நிய நுகத்தோடு கூட அவிசுவாசி கூட அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படா. அப்படி பிணைக்கப்பட்ட அது உன் நடுவில் கண்ணியா. அது இங்கே இருக்கு. எல்லாம் கவனிங்க. மேரேஜ் விஷயத்தில் தயவு செய்து அதே மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்களா, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்களா, அஞ்ஞானிகளை கொண்டு வந்து பார்ட்னர்ஷிப்பாக போடாதீங்க. அதுவும் ஒரு அக்ரிமெண்ட், உடன்படிக்கை தானே. ஒரு நாள் உங்களுக்கு அது கண்ணியாக இருக்கும். அவன் வீட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை கூப்பிடுவான், அங்கே போகணும், அவன் சூடத்தை பொறுத்துக்கிட்டு இருப்பான், அந்த கருமத்து பக்கத்தில் நீங்கள் நிற்க வேண்டியிருக்கும். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த சூழ்நிலைக்கு உட்பட்டாலும் சரி, இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகிறீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்க வேண்டியது, நான் இரத்த உடன்படிக்கைக்குட்பட்டவன். சொல்லுங்கள், நான் இரத்த உடன்படிக்கைக்குட்பட்டவன். என் குடும்பம் இயேசுவின் இரத்த உடன்படிக்கைக்குட்பட்டது. நான் தனியே வாழ்கிறவன், நான் வேறே ஜாதி, நான் வேறு பிரிக்கப்பட்டவன். கண்டவர்களோடு நீங்கள் உடன்படிக்கை பண்ணக்கூடாது. அன்றைக்கும் இந்த சத்தியம் புதிய ஏற்பாட்டிலையும் இந்த சத்தியம் கண்டினியூ ஆகுது. புதிய ஏற்பாட்டில் மாற்றப்படலை. புதிய ஏற்பாட்டில் இன்னமும் ஸ்ட்ராங்காக தான் சொல்கிறாரு. இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், வாலிப தம்பி தங்கச்சிகள் சொல்கிறேன், அந்நிய நுகத்தோடு எந்த விதத்தில் நீங்கள் கனெக்ட் பண்ணாதீங்க. யாரோடு நீங்கள் ஒத்து போகாதீங்க, யாரோடு நீங்கள் உடன்படிக்கை பண்ணாதீங்க. எவரோடு கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், லைஃப் பார்ட்னரை நீங்கள் செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ரொம்ப ரட்சிப்பு நீ சாதாரணமாக நினைக்காத. யாருக்கோ பேசுகிறாரு, நல்ல எச்சரிக்கையாரு. இல்லை பாஸ்டர், ரட்சிக்கப்படாதவன் நம்ம சொன்ன அவன் சொல்லுவான், ரட்சிக்கப்பட்டவளோட அவன் ரொம்ப நல்லவன்பான். இப்படிப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் இந்த மாதிரி பிரசங்கத்தில் மட்டும்தான். இன்றைக்கி எங்கள் நிலைமை என்ன தெரியுமா? போதகர் நிலைமை என்ன தெரியுமா? பிரசங்கத்தில் மட்டும்தான் எங்களால் பேச முடியுது. தனியாக கூப்பிட்டு என்னால் பேச முடியலை. பேசுனா கேட்குறதுக்கு இன்றைக்கி அவ்வளோ ஆட்கள் கிடையாது. அன்றைக்கி மாதிரி சொன்ன உடனே எங்கள் பாஸ்ட்லாம் பேசினா அடி வாங்கினா கூட வாங்கிட்டு சந்தோஷமாக போவோம், அவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். ஆனால் இன்றைக்கெல்லாம் நம்ம நல்லா பேசினா கூட பாஸ்ட் முறைக்காரன்ட்டு போகிறான். ஆனால் எங்களை கூப்பிட்டு அட்வைஸ்லாம் பண்ண முடியல. அட்வைஸ் பண்ணால் கேட்குற கண்டிஷன் இன்றைக்கி யாருமே கிடையாது. எங்கள் மனநிலைமையும் சொல்கிற கண்டிஷன்லாம் கிடையாது. சொல்லி என்னச்சிய அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. சொல்லியும் கேட்க போகிறதில்ல. 1000 சொன்னாலும் நீ போய் செய்கிறது தான் செய்கிறேன். இதுக்கு எதுக்கு என் நேரத்தை வேஸ்ட் பண்ணி என் மதிப்பு நான் எதுக்கு எடுக்கணும்? அந்த மாதிரி பிரசங்கத்தில் மட்டும்தான் எங்களை பேச முடியுது. ஆனால் இதில் ஆவியும் வசனமும் சேர்ந்து வரும்பொழுது கிரியை செய்யுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. யாராக இருந்தாலும் சரி எச்சரிக்கையாக இருங்க. இல்லை அவன் சர்ச்சுக்கு வந்துடுதேன்ட்டா, வருவா, நல்லா வருவா, நல்லா பண்ணுறடா ஆத்துமாதாயம், அவன் சர்ச்சுக்கு வந்துடுதுன்னு சொல்லியிருக்கான், வருவா, நல்லா வருவா. சில கேஸு ஆல்ரெடி 2 மாதம் சர்ச்சுக்கு கூட்டு வந்துட்டு தான் நம்மகிட்டே கூட்டு வர்றது. ஏன்னா பாஸ்டர் ஒரு ஆத்மா வந்துருச்சு, ஒரு ஆத்மா 3 ஆத்மா போகும். அம்மா அப்பா பிள்ளை 3 போதா? ஆமாங்க, நிறைய கணக்கு எடுத்து வச்சிருக்கேன், வாங்க காட்டுறேன் ரூமில். இது ஆத்துமா ஆதாயம்லாம் கிடையாது. எச்சரிக்கையாரு. ஒன்றுமே வேண்டான்னு சொல்லிட்டான். அப்படித்தானே சொல்லுவான். அப்போத்தானே நீ கொடுப்ப, அப்போத்தானே உன்னை கொண்டு போக முடியும். எதுவுமே வேண்டாம், பிள்ளையை கொடுத்தா மட்டும் போதும். 300 பவுன் கொடுத்தவனே அந்த பாடு. வேதனையா இருக்கா இல்லையா? வேதனையா இருக்கா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? ரட்சிப்பு இது ஒன்றை மட்டும் கவனம் செலுத்துங்க. வேறு பிரிக்கப்பட்டிருக்கானா, ரட்சிக்கப்பட்டிருக்கானா,
கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கா? எல்லாத்தையும் பார்த்துட்டு இதை மட்டும் பார்க்கறதே இல்லை. சில ஆட்கள்லாம் பாஸ்டர் நல்ல பொண்ணா பாருங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க வேண்டியதை அப்படியே உள்ள வைப்பாரு. ரட்சிப்பு, ரட்சிக்கப்பட்டிருக்காரா? அபிஷேகம் பெற்றிருக்கா? பிள்ளை கிருபப்பட்டிருக்கா? ஒழுங்கு ஆலயத்துக்கு போதா? இதை பாருங்க, இதை பாருங்க, இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அந்நிய நுகத்தில் இணையாதீங்க, உடன்படிக்கை உட்படாதீங்க. இன்னைக்கு நல்லா இருக்கும், ஆனால் ஒரு நாள் அது கண்ணியா மாறிடும், குடும்பம் கண்ணீரா மாறிடும். ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஆண்டவர் சொல்றார், உடன்படிக்கை நாள் வாக்கு, அந்த வாக்கு நிலைக்கணும்னா நீ என்னோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்க, இன்னும் ஒருத்தனோட நீ உடன்படிக்கை பண்ணக்கூடாது. சொல்லுங்க, ஆண்டவருக்கு என் மேல பொசசிவ் அதிகம். அது எப்படி? என்கிட்ட உடன்படிக்கை பண்ணிட்டு உங்க வீட்டுக்காரருக்கு முன்னாடி நீங்க இன்னொரு ஆள்கிட்ட பேசினா அவர் உங்களை கொள்றதுல தப்பே இல்லைன்னு நான் சொல்லுவேன். உங்க வீட்டுக்காரருக்கு முன்னால நீங்க இன்னொரு ஆள்கிட்ட இப்படி பேசினா உங்களை உயிரோடு உள்ள இறக்கல தப்பே இல்லை. அதே மாதிரி தான் உங்களுக்கும். அப்படி வேகமா சிரிச்சேங்க. உங்க வீட்டம்மாவுக்கு முன்னால இன்னொரு ஆள்கிட்ட சிஸ்டர் 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 இப்படி செஞ்சீங்களா உங்களையும் உயிரோடு உள்ள இறக்கல தப்பே இல்லைன்ற. அப்போ அவங்க இருதயம் வலிக்குமா இல்லையா? பொசசிவ் இருக்குமா இல்லையா? நீங்க எதிர்பார்க்குற மாதிரி அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. ரெண்டு பேரும் சொல்றேன், நீங்க எதிர்பார்க்கும் போது அவங்க எதிர்பார்ப்பாங்க, அவங்க எதிர்பார்க்க நீங்க எதிர்பார்ப்பீங்க. உங்களுக்கு ஒரு ரூல், அவனுக்கு ஒரு ரூலா? நான் மட்டும்தான் நீ தான் இப்படி இருக்கணும், நான் ஆனால் எப்படி நாள் இருப்பேன். அது எப்படி? அது எப்படின்னு கேட்குறேன். ரெண்டு பேருக்குள்ள பொசசிவ் இருக்கிற மாதிரி இதான குடும்பம். அந்த குடும்பத்தான விளங்கும், அதான உருப்படும், அதான சந்தோஷமா இருக்கும். அந்த குடும்பத்தின் பிள்ளைங்க தானே முன்மாதிரியோட வளருவாங்க. அப்படின்னா ஆண்டவருக்கு எவ்வளவு பொசசிவ் இருக்கும்? என் கையை பிடிச்ச நீ, என்னோட உடன்படிக்கை பண்ணின நீ, இன்னொரு ஆளோடு நீ உடன்படிக்கை பண்ண கூடாது. புறஜாதி மார்க்கத்தை கற்றுக்கொள்ள கூடாது. என் சத்தியத்தை விட்டு விலக கூடாது. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், நீ எனக்கு மட்டும்தான் உரிமை. எத்தனை பேர் விரும்புறீங்க? முழங்கால் படிடுங்க.